கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ரெண்டு வேத பகுதிகளை வாசிப்போம். Let's read two scriptural portions. உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் 10-11 வசனங்களும், Song of Solomon chapter 1 verse 10 and 11. ஆபரணங்கள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகா இருக்கிறது. வெள்ளி பொட்டுகளுள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம். Thy cheeks are comely with rows of jewels, thy neck with chains of gold. He will make thee borders of gold with studs of silver. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய அன்பை பற்றி ஆராய்ந்து வேதத்தின் வெளிச்சத்தில் தேவன் நம்மை எப்படி நேசிக்கிறார், நாமும் அவரை எப்படி நேசிக்க வேண்டும் என்று நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். In the light of the scripture, we are learning of how to love God in return and how the Lord loves us so much. நேற்று நாம் கேட்டோம், இது ஒரு ஆவிக்குரிய உறவா இருக்கிறபடினால் நாம் நம்முடைய மனது தேவனை நேசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனது மிகவும் பலனுள்ளதா இருக்க வேண்டும். As we heard yesterday, because this is a spiritual relationship of how strong our mind should be. நேற்று கேட்டோம், சாலமோன் இந்த உலகத்திற்கு நிழலாட்டமா இருக்கிறான். நம்மை மனவாட்டி, கிறிஸ்துவின் மனவாட்டி கிறிஸ்துவை விட்டு எப்படி பிரிக்க முயற்சி செய்கிறது என்று நாம் கேட்டோம். Yesterday we heard how Solomon is a shadow to this world and how this world is trying to separate us who are the bride of Lord Jesus Christ from him. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு டிவைன் ரொமான்ஸ், ஒரு தெய்வீக காதலின் அனுபவம். When we say a Christian life, it is equal to a divine romance. தேவைகளின் அடிப்படையில் தேவனை அணுகும் பொழுது நமக்கு அதிக சலிப்பு வரும், கேள்விகள் வரும். And when we approach God only for earthly necessities, then we will have lot of questions as well as we have much murmuring. ஆனால் அன்பின் அடிப்படையில் தேவனை அணுகும்போது நமக்கு கேள்வி வராது. அந்த அன்பு நிமித்தம் அவர் என்ன எப்படி நம்மை நடத்தினாலும் அவரை நம்ப பழகுவோம். But when we approach God with love, then there will be no questions, and no matter which way he is leading us, we will be ready to go in that path. இன்றைக்கு தேவனை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்று தொடர்ந்து படிப்பதற்கு முன்பாக, before we learn of how we should learn to love God, சில நேரங்களில் தேவனுடைய அன்பை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். Sometimes we understand the love of God in a wrong way. எபேசியர் 3 அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கும்போது, when we read Ephesians chapter 3 verse 18 and 19, தேவனுடைய அன்பு அறிவுக்கு எட்டாத அன்பு என்று நாம் வாசிக்கிறோம். here it's mentioned the love of God passeth all understanding. அதனுடைய அர்த்தம் என்ன? What does that mean? தேவனுடைய அன்பை அது அறிவுக்கு எட்டாது என்று சொன்னால் சில நேரத்தில் அந்த அன்பு நமக்கு அன்பாக தோன்றாது. அது வேற விதத்தில், அது தவறாக நாம் அதை புரிந்து கொள்ளலாம். Which means the love of God at times will not look like a love which is being shown to us. We will try to interpret in a wrong way. தேவன் நம்மை நேசிப்பார், ஆனால் அது அறிவுக்கெட்டாத அன்பா இருக்கிறபடினால் நாம் அதை தவறாய் புரிந்து கொண்டு தேவன் நம்மை நேசிக்கவில்லை என்று எண்ணலாம். God will love us, but when he exhibits his love, because it is beyond our knowledge, we will think it or consider that in a wrong sense. சுருக்கமாக 3 காரியங்கள் எங்கே தேவனுடைய அன்பை நாம் தவறாய் புரிந்து கொள்ளலாம் என்று நான் சொல்லி அடுத்த காரியத்துக்கு போக விரும்புகிறேன். In short, I like to explain you in 3 ways of which are the places where we understand the love of God in a wrong way. முதலாவது, number 1, எபிரேயர் 12 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கும்போது, when we read Hebrews chapter 12 and verse 6, அங்கே சிட்சை தேவனுடைய அன்பின் பிரதிபலிப்பு என்று வாசிக்கிறோம். here we see the reflection of the love of God is exhibited in the way of chastening. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். For whom the Lord loveth he chasteneth and scourgeth every son whom he receiveth. தேவன் ஒருவரை நேசித்தால் அவர்களை சிட்சிப்பார். If the Lord loves somebody, he will definitely chasten them. இந்த முழு உலகம் ஒரு நியாய தீர்ப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says the whole world is going towards a judgment. 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 31-32 இதை வாசிக்கலாம். We can read this in 1 Corinthians chapter 11 verse 31 and 32. வாசியுங்கள். நம்மை
நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும்போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். For if we should judge ourselves, we should not be judged. But when we are judged, we are chastened of the Lord, that we should not be condemned with the world. உலகத்தோடு நாம் ஆக்கினைக்குள் தீர்க்கப்படாதபடிக்கு, that we should not be condemned along with this world. இந்த உலகத்திற்கு பெரிய ஆக்கினை தீர்ப்பு வருகிறது. There is a great condemnation for this world. ஆனால் சில நேரத்தில் நாம் நம்முடைய புத்தியை இழந்து தெளிவிழந்து நாம் அந்த உலகம் போகிறதான அந்த பாதையில் உலகத்தாரோடு சேர்ந்து நாமும் போய் கொண்டிருக்கிறோம். Sometimes we lose our understanding, our sobriety, and then we also start following the way which the people of the world take. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read Ephesians chapter 2 and verse 2, ஒரு காலத்தில் நாம் உலகத்தின் வழக்கத்தின்படி நடந்தோம். One period of time we just followed the course of the world. ஆங்கிலத்தில் course of the world, உலகம் போகிற பாதையில் நாம் சென்றோம். In English translation it's mentioned the course of the world, which means the path which the world has taken. அப்போ ஒரு உலகம் போகிற பாதை உலகத்தை ஆக்கினைக்குள் தீர்க்கிற நியாயம் தீர்க்கிற ஒரு பாதை. And the path which the world is taking is a path of condemnation. இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் அதே உலக பாதையில் தான் போய் கொண்டிருக்கிறார்கள். உலகம் ஒரு போட்டியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறது. வாரி சேர்ப்பதில் போட்டி, பதவி உயர்வதில் போட்டி, வெளிநாட்டில் போவதற்கு போட்டி, ஐஸ்வர்யம் பெருக்குவதற்கு போட்டி. இந்த போட்டியில் எல்லாரும் போய் கொண்டிருக்கிறார்கள். நியாய தீர்ப்பில் முடிய போகிறது. ஆனால் வித்தியாசம் என்ன? வேற மதத்தார் அவருடைய தேவர்களை தேடுகிறார்கள், நாம் இதே காரியத்துக்காக இயேசுவை தேடுகிறோம். அவ்வளவு. Many of the Christians in this present world, they also take this path of condemnation in which the world has taken. The world is in a competition where they want to gather much goods for themselves. They want to become very rich. They want to be settled down. They want to show high in their society. Even Christians have also joined in that competition. Other religions, they follow some other gods to win this competition, and Christians who are participating in this competition are also doing the same thing. ஐஸ்வர்யத்தில் ஒரு மயக்கம் உண்டு என்று பைபிள் சொல்லுகிறது. The Bible says there is a fainting in the riches. ஆகையால் இந்த மயக்கத்திற்குள் தேவனுடைய பிள்ளைகளும் உலகத்தாரோடு சென்று அவர்களும் சபைக்கு வந்து ஆக்கினைக்குள் தீர்க்கப்பட போகிறார்கள். And taking part in this fainting or this deception, the people of God or the children or the Christians, they will also participate, and finally they will also take part in this condemnation. அப்படிப்பட்டவர்கள் புத்தி தெளியும்படியாக ஆண்டவர் அவர்களை சிட்சிப்பார். For such people to come to their senses, the Lord will chasten them. தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தாங்கள் சொந்த பார்வையில் பரிசுத்தமாய் சுத்தமாய் இருக்கிறார்கள் நினைக்கிற ஒரு ஜாதி, ஒரு சந்ததி உண்டு. There is a nation, even though they have not been cleansed, but for their own sight they appear to be very pure. நாம் மற்றவர்களுடைய தவறுகளை கண்டுபிடிப்பதில் கெட்டிக்காரரா இருக்கிறோம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அதுதான் வேதம் கேட்கிற கேள்வி. And we are very smart in finding out the mistakes of others, but the scripture is asking us, who can accept his own errors? நம்முடைய கண்களில் பெரிய உத்திரத்தை வைத்துக்கொண்டு மற்றவருடைய கண்ணில் இருக்கிற துரும்பை சுட்டி காட்ட கெட்டிக்காரரா இருக்கிறோம். We have a big beam in our eyes, but we are very smart enough to point out that mote in the eyes of others. ஆகையால் தேவன் இப்படி நம்மை சிட்சிக்கும் போது நம்முடைய பிழைகள், நம்முடைய மயக்கங்களை உணர அவர் உதவி செய்கிறார். Therefore, when the Lord is chastening us, he wants us to bring us out from this fainting in order for us to understand our mistakes. எவர்களை தேவன் நேசிக்கிறாரோ அவர்களை தேவன் சிட்சிப்பார். For whom the Lord loveth, he chasteneth them. சிட்சையில் வேதனை உண்டு. When in the chastening there is pain. அப்படி வேதனை இருந்தாலும் தேவன் நேசித்து சிட்சிக்கிறார். Even though there is pain, because the Lord loveth us, he chastens us. நாம் தேவனை தேவனுக்காக தேடாமல் இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்திற்காகவும் மேன்மைக்காகவும் தேடும்போது நமக்கு ஒன்றும் நடக்காவிட்டால் தான் நாம் பயப்பட வேண்டும். தேவன் என்னை கைவிட்டாரா? அடித்தால் அது நல்லது, தேவன் கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். Instead of seeking God for godly purpose, but we just seek him after for riches and honor of this life, and even nothing happens. If the Lord is smiting us, then it is good for us. If he is not doing anything, then you should be afraid of that. சில நேரங்களில் வியாதிகளை கொண்டு, சில விபத்துகளை கொண்டு, சில தோல்விகளை கொண்டு
சில நேரத்தில் மரணங்களை கொண்டு மற்றவருடைய மரணங்களை கொண்டு நம்மை அவர் அடிப்பார். Sometimes through sickness, sometimes through failures, through some accidents, or some other things, the Lord might, through the death of others, the Lord might chasten us. தேவன் நம்மை வெறுக்கவில்லை. உலகத்தினுடைய பயங்கர நியாய தீர்ப்புக்கு தப்பும்படியாக அதிலிருந்து நம்மை விடுவித்து தம்மண்டை சேர்த்து கொள்ளும்படியாக அவர் சிட்சிக்கிறார். The Lord is not hating us, rather to deliver us from that great condemnation that is coming upon this world. The Lord is chastening us in order to gather us unto himself. சில நேரத்தில் ஊழியக்காரர்கள் நீங்கள் 6 மாதம் ராபோஜனம் எடுக்க வேண்டாம் என்று சிட்சைகளை கொடுப்பார். அதுவும் தேவனுடைய அன்புதான். அது தள்ளிவிடுகிற ஒரு அனுபவம் அல்ல. Sometimes the servants of God in your assembly might say you should not take part in the Holy Communion for 6 months as a chastening. Even that is also a part of the chastening of the Lord. You should not reject that. ஆகில் தேவன் நேசிக்கவில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டாம். அவர் நேசிக்கிறார். சிட்சை ஒரு அவருடைய சிநேகத்தின் பிரதிபலிப்பு. Therefore do not think that the Lord is not loving me. When the Lord chastens you, it is also a reflection of his love. இரண்டாவது, Secondly, செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் in the book of Zechariah chapter 3 and verse 17, அவருடைய அன்பில் அவர் அமர்ந்திருப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். and it is said he shall Rest in his love. Rest. he shall rest in his love. ஆனால் மலையாளத்தில் அவருடைய அன்பில் மிண்டாதிருக்கும், அவர் மௌனமாய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. But in Malayalam translations mention he shall be silent in his love. சில நேரத்தில் ஆண்டவர் சிட்சை, அதாவது நம்முடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் அவர் மௌனமா இருப்பார். Sometimes because of chastening us, the Lord might be silent. சவுலிடத்தில் ஆண்டவர் பேசினார், அவர் கேட்கவில்லை, ஆகையால் மௌனமா இருந்து விட்டார். To Saul the Lord spoke to him, but he never hearkened to his voice, and therefore the Lord remained silent. சில நேரத்தில் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை நாம் மதிக்காமல் போகும்போது பேசுவதை நிறுத்தி விடுவார், மௌனமாய் விடுவார். Sometimes when we don't give respect to the words of God, he will immediately become silent, he will not speak to us. ஆனால் சில நேரங்களில் அன்பு நிமித்தம் மௌனமா இருப்பார். But sometimes out of love he will remain silent. எதற்காக? Why? ஒரு முறை ஒரு பாஸ்டர் S.B. Ernest என்கிற ஒரு பாஸ்டர் இருந்தார். Once there was a pastor named Pastor S.B. Ernest. அவர் ஒரு முறை இப்படி ஜெபித்தாராம். One day he prayed like this. ஆண்டவரே, நீர் அடிக்கடி என்னோடு பேசுகிறீர், கொஞ்ச நாள் பேசாம இரும் ஆண்டவரே, அப்பதான் என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்த முடியும். Oh Lord, you speak to me very often and very frequently. Can you please abstain from not speaking to me for some time so that I can strengthen myself in your love? நீர் பேசாமல் பேசிக்கொண்டே இருந்தால் நான் அந்த வார்த்தைகளில் நான் கலிகூர்ந்து இருப்பேன். ஆனால் நீ பேசாமல் இருக்கும்போதுதான் என்னுடைய விசுவாசம் எப்படி என்று எனக்கு சோதிக்க முடியும், பரிசோதிக்க முடியும், அதை பலப்படுத்த பயிற்சி செய்ய முடியும். If you keep speaking to me continuously, I shall rejoice in your words. But if you abstain from speaking for some time, then I shall build up my faith in you. அதனால தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்காக நடக்கும். And for those who love God, all things will happen for good purpose. ஆகையால் அவர் மௌனமா இருக்கும்போது சில நேரத்தில் நாம் தடுமாறுவோம். Therefore when he is silent, sometimes we might stumble. ஆனால் அந்த தடுமாற்றத்தில் தான் நாம் வளருவோம். But in that stumbling we shall grow. அது சில நேரத்தில் தாவீது கூட தன்னை தைரியப்படுத்துகிறான் கர்த்தருக்குள். Even sometimes King David, he strengthened himself in the Lord. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? My soul, why are you troubled in me? இப்படி எல்லாம் தன்னுடைய ஆத்மாவோடு பேசி தன்னை தைரியப்படுத்துகிறார். Likewise he speaks to his own soul and he is strengthening himself. ஒருவேளை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் மௌனமா இருக்கிறார், காரணமில்லாமல் மௌனமா இருக்கிறார் என்றால், perhaps in my life the Lord is remaining silent without any reason. அந்த மௌனத்தை சாதகமா எடுத்து அதை கொண்டு வளரும்படியா விசுவாசத்தை பலப்படுத்த உங்களை நீங்கள் தேற்றிக்கொள்ள பழகுங்கள். You need to learn to comfort yourself in order to grow in faith, making that situation favorable where the Lord is remaining silent. மூன்றாவது, Thirdly, சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய ஜீவிதத்தில் சில காரியங்கள் செய்வதில் தாமதம் பண்ணுவார். sometimes in doing certain things in our life, the Lord might delay. சில நேரத்தில் காரணத்து நிமித்தம் அன்பு நிமித்தம் தான் தாமதம் பண்ணுவார். நமக்கு அந்த காரணத்தை பார்க்கக்கூடிய பார்வை இருக்காது. And sometimes when the Lord is delaying certain things in our life, it is again because of his love, but we do not have that vision to understand why the Lord is delaying. யோவான்
11ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை வாசியுங்கள். Let's read from John chapter 11 verse 5 and 6. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். Now Jesus loved Martha and her sister and Lazarus. When he had heard therefore that he was sick, he abode 2 days still in the same place where he was. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை 6ஆம் வசனத்தில் உண்டு, அது தமிழில் இல்லை. In English, there is a word in verse 6 that is missing in Tamil translation. இயேசு மார்த்தா மரியாள் லாசருவின் மேல் அன்பாய் இருந்தார். Jesus loved Martha, her sister and Lazarus. ஆகையால் அவர் வியாதியாயிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது அவர் 2 நாட்கள் அங்கே இருந்தார். It is therefore when he heard that he was sick, he abode 2 days still in the same place where he was. ஆகையால் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் உண்டு, தமிழில் இல்லை. In Tamil, the word therefore is mentioned, which is not in Tamil. இந்த 2 வசனங்களை சேர்த்து வாசிக்கும் போது என்ன புரிகிறது? When we mingle these 2 words and we read, what do we understand? யாராவது வியாதிப்பட்டா உடனே ஊழியக்காரர்கள் வர வேண்டும் என்று தான் எதிர்பார்ப்போம். If somebody is falling sick, immediately we will expect the servants of God to come and pray. லேட்டா வந்தா அது வந்து ஒரு குறையாக மாறும், ஒரு குற்றமாய் மாறும். And if someone comes late, and that will become an offense. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does this verse say? இந்த லாசரு வியாதியா இருக்கிறார் என்ற செய்தியை இயேசு கேட்டபோது இயேசு அவர்களை நேசித்தபடினால் 2 நாட்கள் தாமதம் பண்ணாங்க. Knowing that the Lazarus is sick right now, when because Jesus loved Lazarus, he just stayed in the same place where he was. அதனுடைய அர்த்தம் என்ன? What does this mean? ஏன் இயேசு 2 நாள் தாமதம் பண்ணினார்? Why did Jesus delay it for 2 days? அதற்கு ஒரு காரணம் உண்டு. There is a reason there. இப்போது இயேசு இந்த சூழ்நிலையில் அவர் எங்கே இருக்கிறார்? At this moment, where is Lord Jesus? முந்தின அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசியுங்கள். 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். Let's read verse 40 of chapter 10. யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். And went away again beyond Jordan into the place where John had first baptized, and there he abode. இதுதான் இப்பொழுது இயேசு இருக்கிற இடம். This is the place where Lord Jesus is. ஆனால் மார்த்தாள் மரியாள் லாசரு இருக்கிற இடம் பெத்தானியா. But where Martha, Lazarus and Mary they were, it is a place called Bethany. இந்த 2 இடங்களுக்குள்ளதான இடைவெளியானது ஏறக்குறைய 29 கிலோமீட்டர். And the distance between these 2 places is near about 29 kilometers. இன்னும் சொல்லப்போனால் ஏறக்குறைய 1 நாள் பிரயாணம். And to be more precise, we can say it is a 1-day journey. இப்பொழுது நான் ஒரு கணக்கை சொல்ல போகிறேன், நன்றாக கவனியுங்கள். அதாவது புரியாவிட்டாலும் பரவாயில்லை. And now I am going to say a calculation. Please listen carefully. Even if you don't understand, it's nothing wrong. ஒரு மனுஷன் லாசருனுடைய வியாதியை பற்றிய செய்தியை அவர் பெத்தானியாவிலிருந்து யோர்தானுடைய மறுகரையில் இருக்கிற இயேசு தங்குகிற இடத்திற்கு வருகிறார். One man taking the news of Lazarus being sick from Bethany, he is going to the place where Lord Jesus is tarrying, and he is going to inform him. அது ஏறக்குறைய 1 நாள் பிரயாணம். And it's almost 1-day journey. இப்பொழுது அந்த 1 நாள் கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள். Just keep that 1 day in your remembrance. இது இயேசு கேட்கும்போது When Jesus heard it, 1 நாள் முடிந்து விட்டது. அந்த மனுஷன் புறப்பட்டதிலிருந்து 1 நாள் முடிந்து விட்டது. from the day the man came from Bethany, already 1 day is over. 2 நாள் இயேசு தாமதம் பண்ணுகிறார். And Jesus is also tarrying for another 2 days. அந்த 2 நாள் கழித்து இயேசு 1 நாள் பிரயாணம் செய்து அவர் மரியாளுடைய வீட்டுக்கு போகிறார். And after 2 days, Jesus is going to journey to the house of Mary. எத்தனை நாட்கள் ஆயிற்று? So how many days? 4 நாட்கள். Totally 4 days. இப்போது மரியாள் சொல்கிறார் 4 நாட்கள் ஆயிற்று. Therefore Martha says it is already 4 days. அதனுடைய அர்த்தம் என்ன? What does this mean? இந்த மனுஷன் லாசரு வியாதியா இருக்கிறார் என்ற செய்தி அவர் சுமந்து கொண்டு வரும் பொழுதே அவர் வீட்டை விட்டு கிளம்பின உடனே லாசரு மரித்து விட்டார். அந்த செய்தி கொண்டு அந்த மனுஷனுக்கு தெரியாது, இயேசுக்கு தெரியும். And at the time when this man took the news that Lazarus is sick, at the very moment Lazarus has died, but this man is not knowing that. அந்த நாட்களில்
இப்படி ஒரு யூதர்கள் மத்தியில் ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. In those days, the Jews had a wrong belief in their mind, a superstition, a superstitious belief. அதாவது ஒரு மனுஷன் மரித்தால் அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக 3 நாட்கள் அந்த இடத்திலேயே அலையுமாம், சுற்றுமாம். If a man will die, his soul which departs the body before going to heaven, it will be roaming about for just 3 days on this earth. இப்பொழுது இயேசு 2 நாள் தாமதம் பண்ணாமல் மரித்து போன லாசருவை எழுப்ப போனால் இவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இது 3 நாள் சுற்றி இருந்ததான அந்த ஆத்மா மறுபடியும் சரீரத்தில் பிரவேசித்தது இயேசு செய்தது அல்ல என்று சொல்லக்கூடும். And if Jesus goes immediately to raise Lazarus from his death, before that 2 days, then the Jews will say this is not a miracle done by Jesus, but rather just the soul of Lazarus has come back to his body. 4 நாட்கள் கழித்து ஆண்டவர் லாசரை எழுப்பினதினால் இவர்கள், அதாவது இயேசுவை விமர்சிக்கிற ஆட்கள் ஒன்றும் பேச முடியாது. And because the Lord Jesus brought Lazarus back to life after 4 days, all the critics of Lord Jesus could not speak a word. இது போல இயேசு தாமதம் பண்ணினது ஒரு நன்மைக்காக தான். And it's therefore when Jesus tarried, it is for a good cause. இயேசு இந்த மூவரை நேசித்தார், ஆகையால் 2 நாட்கள் தாமதம் பண்ணினார். Jesus loved Lazarus and therefore he tarried for 2 days. இது போல நம்முடைய ஜீவிதத்தில் சில காரியங்கள் நிமித்தம் அவர் காரணத்தை சொல்ல மாட்டார், ஆனால் தாமதம் பண்ணுவார். அதில் அவருடைய அன்பு மறைந்திருக்கிறது. Likewise, even in our life, the Lord will tarry for some reason which he will not tell us, but we need to understand that the love of Lord is hidden in that. நாம் முக்கியமாக அறிய வேண்டிய ஒரு காரியம், தேவனுக்கு எல்லாம் தெரியும். And the very important thing which we need to know, God knows everything. உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், உங்களுடைய தனிப்பட்ட இருதயத்தின் ரகசியங்கள், ஏக்கங்கள், தவிப்புகள், பாரங்கள் உங்களை விட நன்றை அவர் உணர்வார். Your family situation, your personal problems, all your distress, sorrow and frustration, more than what you know about you, he knows very well. நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுடைய தலையில எத்தனை முடி இருக்குன்னு எங்கேயாவது உலகத்துல ஃபார்ம்ல கேக்குறாங்களா? Just consider or think this. Does anyone in a form is asking you to fill up saying how many hairs are there upon your head? ஒருவேளை அந்த ஃபார்ம் fill up பண்றதுக்குள்ள அந்த நம்பர் மாறலாம், முடி கொட்டிட்டே இருக்கு. Even before filling up the form, if perhaps there is a question like that, the numbers will immediately change after some time because your hair is keeping on falling down. நம்ம தலையில எவ்வளவு முடி இருக்கு நமக்கே தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். We ourselves do not know how many hairs are there upon our head, but the Lord knows clearly. அந்த நம்பர் மாறும் பொழுதும் ஆண்டவருக்கு தெரியும். Even if the number changes, the Lord knows it. அந்த அர்த்தம் என்ன? What does that mean? நமக்கே தேவையில்லாத இந்த விவரம் ஆண்டவருடைய மனதில் வைக்கும்போது முக்கியமான காரியங்கள் மனதில் வைக்க மாட்டாரா? If the Lord can keep in remembrance all the numbers of all these unwanted things, will he not remember all the important things of our life? எல்லாம் அறிந்தவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். The Lord who knows everything is leading us. ஒரு காரியத்தில் தாமதம் பண்ணினாலும் அதில் ஒரு அன்பின் காரணம் உண்டு. Even if he is delaying something in our life, there is a reason of love. ஆகையால் வேதம் சொல்லு, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்காக மாறும். It is therefore the scripture says all things worketh for good to them that love God. அவர் சிட்சித்தாலும் அன்புதான், அவர் மௌனமாயிருந்தாலும் அன்புதான், அவர் தாமதம் பண்ணினாலும் அன்புதான். Even if he chastens us, it is out of his love. Even if he is delaying, it is out of his love. Even if he remains silent, it is out of love. ஆமென். இப்பொழுது அடுத்தபடியாக Nextly, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவை பற்றிய சில காரியங்களை நாம் படிக்க வேண்டும். we are going to learn about the relationship which we have between us and God. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஏதோ தேவையின் அடிப்படையாக நாம் அவரை அணுகாமல் இது ஒரு ரொமான்ஸ் ஆக, இது ஒரு காதலாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பரவசம் உள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறும். As already I have said, we should not approach our God just for our earthly necessity, but it should be a life of divine romance. Only then our life will be a life of ecstasy. ஆகையால் அதற்கான சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். It is therefore we need to learn certain things. 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I am going to present before you 3 things. தேவனும் நாமும் அந்த நித்திய விவாகத்தில் சேர வேண்டும் என்றால், if we us and God should be joined in that eternal betrothal, 3 காரியங்களை நாம் பழக வேண்டும். we need to practice 3 things. 1,
Number one. தேவனுக்கும் நமக்கும் இடையில் குறுக்கிட்டு நம்மை வசீகரிக்கிற இந்த உலக மாயையிலிருந்து நம்முடைய கவனத்தை திருப்ப நாம் பழக வேண்டும். We need to learn to change face the attraction or the interference of the world which is coming between us and God. நேற்று இதை பற்றி சற்று படித்தோம். இதற்கான ஒரு பலமுள்ள ஒரு மனது நமக்கு வேண்டும். Yesterday we learnt about this thing, and as I said, we need a strong mind to resist it. இயேசுவை மாத்திரம் கவனிக்கிற அந்த ஒரே சிந்தை வேண்டும் என்றால் முதலாவது இந்த உலக ஈர்ப்பிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட If வேண்டும். we need that single minded devotion which says Jesus only, our mind should be deviated from the attraction of this world. 119ஆம் சங்கீதம் 37ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Psalms 119 and verse 37. மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். Turn away mine eyes from beholding vanity and quicken thou me in thy way. என்னுடைய கண்களை மாயையை பாராதபடிக்கு திருப்பி, அதனுடைய அர்த்தம் என்ன? சங்கீதக்காரனுக்கு தன் கண்ணை தானாக திருப்ப பலன் இல்லை, மாயைக்கு அவ்வளவு பலன் உண்டு. Here the psalmist is mentioning, turn away my eyes from beholding vanity, from which we can understand the psalmist doesn't have the strength by himself to turn away from vanity. இந்த உலகத்தில் ஒரு அழகுண்டு. In this world there is a beauty. தேவனோடு நம்முடைய உறவு பெருக வேண்டும் என்றால் இந்த உலகத்தினுடைய அழகை ரசிக்காமல் இருக்க நாம் பழக வேண்டும். If our relationship with God should increase or get closer, we need to practice ourselves not to be enjoying the beauty of the world. அதாவது இந்த பொய் அழகை நம்முடைய கண் அந்த பொய் அழகை பார்க்க திரும்ப கூடாது. And our eyes should not turn to behold this false vanity of the world. இன்றைக்கு உலகத்தில் எல்லாமே அட்ராக்டிவாக வசீகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. In this world, everything which we look at is very attractive. ஒரு புதிய காரை பார்த்தால், If you just look at a new car, அதுல ஒரு அழகு இருக்கிறது. there is a beauty in that. ஒரு புதிய மோட்டார் பைக்கை பார்த்தால் அதனுடைய ஷேப்பில் ஒரு அழகு If இருக்கிறது. you look at a new model of motorcycle, in that shape there is a beauty. ஒவ்வொன்றிலும் ஒரு அழகு இருக்கிறது. In everything there is a different beauty. ஆனால் மணவாட்டி, கிறிஸ்துவின் மணவாட்டினுடைய கண்கள் அந்த அழகை பார்க்க பழகக்கூடாது. But the bride of Christ, eyes should not practice to see that vain attraction. நம்முடைய மனதை கிறிஸ்துவனுடைய பலத்தினால் பலப்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு அழகை நாம் பார்க்கும்போது நம்முடைய கண்களை விலக்க பழக வேண்டும். And when we strengthen our mind which we receive from Lord Jesus Christ, we need to practice ourselves to take away our eyes from that vanity. காரணம் என்ன தெரியுமா? Do you know the reason? இரண்டாவது குறிப்பு நாம் பார்க்கும் பொழுது தேவன் அவருடைய அழகினால் நம்மை ஈர்க்க முயற்சி செய்கிறார். The second point, when we are going to meditate, we can understand the Lord is trying to attract us through his beauty. இந்த உலக அழகும் தேவனுடைய அழகும் நேர் விரோதமானது. The beauty of this world and the beauty from God are totally contrary to each other. உலகத்தினுடைய ஆடம்பரத்தையும் அழகையும் ரசிக்கிறவர்கள் தேவனுடைய அழகை ரசிக்க முடியாது. And those who are attracted to the beauty and the vanities of the world, they cannot enjoy the beauty of God. மறு வார்த்தையில் சொல்லப்போனால் தேவனுடைய அழகை ரசிக்க பழக வேண்டும் என்றால் முதலாவது இந்த உலகத்தினுடைய அழகை ரசிக்காமல் இருக்க நம்முடைய கண்களை விலக்க பழக வேண்டும். And other way we can say, if you want to enjoy beholding the beauty of God, we need to practice ourselves not to look at the attractions of the world. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பினால், When we turn our Bible to Song of Solomon chapter 5, சிலர் இந்த சூலமித்தியாளை, இந்த கிராம பெண்ணை பார்த்து, உன்னுடைய நேசர் அப்படி என்ன, நீ அப்படி இரவில் போய் அவரை தேடுவதற்கு அவர் யார்? and some of the people, they are asking the Shulamite woman, what is there in your beloved that you have to go in search of him in the middle of the night? மற்ற நேசர்களை பார்க்கலும் உன்னுடைய நேசர் அவ்வளவு ஸ்பெஷலா இப்படி இரவில் போய் ஓடி தேடுவதற்கு? Is your beloved so special that you have to run in search of him in the middle of the night than the other people? அப்படி என்ன அவர் அப்படி கேட்டதுதான் அள்ளி கொட்டுகிறாள் வார்த்தைகளை. And they are asking what is special in them. Immediately the bride is pouring out her words on her expression. 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அவள் வர்ணிக்கிறாள். Right from verse 10 onwards until the last verse,
she is describing him. அவர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேரில் சிறந்தவர், அவருடைய தலை இப்படி, அவருடைய கண்கள் இப்படி, அவருடைய கன்னம் இப்படி, கரங்கள் இப்படி என்று வர்ணிக்கிறார். She is describing him, explaining him. Is white and ruddy, his head is of fine gold, his eyes are like this, hands and legs are like this. இதெல்லாம் போய் ஏதோ மனப்பாட வசனம் படிக்கிற மாதிரி படித்து வரவில்லை, அது உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை. And all these things she has not by-hearted something and she is saying out to them, but rather it came out from inside her heart. இப்போ உங்களை யாராவது கேக்குறாங்க, உங்க ஜீசஸ் எப்படிப்பட்டவர்? And somebody is coming and asking you, how is your Jesus? அப்படி ஸ்பாட்ல சொல்ல முடியுமா? Can you just reply them on spot? இது ரொம்ப கஷ்டமான கேள்வி பிரதர், கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன், இப்படிதான் சொல்ல முடியும். We will say this is a very difficult question, brother. I have to just think and tell. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? இன்னும் அவருடைய அழகில், அந்த ஆவிக்குரிய அழகில் அவர்கள் பழகவில்லை நாம். Which means we have not practiced ourselves to enjoy the beauty which is in the spiritual form. இன்றைக்கு இயேசுனுடைய கண் எப்படி, அவருடைய நெற்றி எப்படி, அவருடைய தலைமுடி எப்படி, இதெல்லாம் முக்கியம் அல்ல, அது பூமிக்குரிய காரியம். It is not important of how the eyes of Jesus and how the forehead of Jesus is and how his hands are, because all these are earthly things. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், ஒரு காலத்தில் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்தேன், ஆனால் இப்பொழுது அவரை அறியவில்லை. Saint Paul says, once I know Jesus in this flesh, but now I do not know him in flesh. ஆகையால் இன்றைக்கு இயேசுடைய சரீர அழகு முக்கியம் அல்ல, அது முக்கியமா இருந்திருக்கும் என்றால் இன்றைக்கு அவருடைய படத்தை வைத்திருக்கலாம். And today the literal beauty of Lord Jesus Christ is not important for us. If that is so important, then we would have had his picture behind us. அவருடைய அழகு ஒரு ஆவிக்குரிய அழகு, உள்ளான அழகு, மறைவான அழகு, பரிசுத்தமான அழகு. His beauty is an inner beauty, it is a spiritual beauty, it is a beauty of holiness. ஆகையால் அதை நாம் பழக வேண்டும் என்றால், ரசிக்க வேண்டும் என்றால், பார்க்க வேண்டும் என்றால், முதலாவது இந்த உலக அழகினுடைய பார்வை நிறுத்த வேண்டும். If you want to practice that, if you want to see that, if you want to enjoy that beauty, then we have to stop being attracted by the beauty of this world. ஆகையால் ஆண்டவர் சில காரியங்களை பிரதிஷ்டை செய்ய சொல்லுவார். இது உனக்கு தேவையில்லை, விடு. It is therefore the Lord will ask you to consecrate certain things, saying you don't need these things. இது உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவில் குறுக்கிடுகிறது, தடையாய் இருக்கிறது, இதை விடு. He will say this is an obstacle between you and an interference between you and me, and therefore just leave it. அதை உன் கையில் அழகாய் வைத்துக் கொள்ளும் வரைக்கும் நீ என் அழகை ரசிக்க முடியாது. As long as that is attractive being in your hands, you cannot perceive my beauty. இப்படி நாம் முதல் குறிப்பாக, ஆண்டவரே என்னுடைய கண்களை, என்னுடைய உள்ளத்தை இந்த உலகத்தினுடைய லௌகிக அழகிலிருந்து திருப்பும்படிக்கு என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று ஜெபிக்க வேண்டும். We need to pray to the Lord saying, Lord, strengthen my heart that I might deviate my eyes or my perspective from the attraction of this world towards you. இப்படி நம்முடைய கண்களை விலக்கும் போது, when we take away our eyes from this world, இந்த மாயை உண்மையாய் மாயையாய் மாறும்போது, when this vanity will really look as vanity for us, அழகு வீண் மாத்திரமல்ல, பைபிள் சொல்லுகிறது சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அது ஏமாற்றம். ஏதோ நம்ம பார்த்துட்டு திருப்தி இல்லை என்று சொன்னால் பரவாயில்லை, அது நம்மை ஏமாற்றும். Bible says beauty is vain and it is a deception, and therefore we need to abstain from that vanity. அது நம்மை கிறிஸ்துவிடத்திலிருந்து நம்மை அவரை விட்டு விலகும்படிக்கு வசீகரிக்கும், அதுதான் அந்த ஏமாற்றம். It will attract us in such a way that we will be deceived, that we will start forgetting our Lord Jesus. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோம். For 1 minute let us close our eyes. நம்முடைய உள்ளம் அந்த ஜன்ம பாவத்து நிமித்தம் மாயையை அதிகமாக ரசிக்க கூடியதா இருக்கிறது. Because of the nature of sin which is in us, we are prone to enjoy the beauty of this world. இந்த உலகத்தினுடைய அழகை ரசிக்காமல் இருக்க கூடியதான இருதயத்தை, கண்களை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். The Lord should give us eyes and heart that it is not being attracted by the beauty of this world. மற்றவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மொபைல் போன் அழகா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட மாடல் வஸ்திரம் அழகா இருக்கலாம். கிறிஸ்துவின் மணவாட்டிக்கு எல்லாம் மாயை. For others, a model of cell phone, a particular garment might be very attractive, but for the bride of Christ all things are vanity.
நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. இந்த உலக மாயையிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிக்க The வேண்டும். Lord should deliver me from the vanities of the world, அதிலிருந்து என்னுடைய கண்கள் என்னுடைய இருதயமானது திருப்பப்பட வேண்டும். from which my eyes and my heart should be deviated. மாயையாக பார்க்கக்கூடிய கண்களை கர்த்தர் தர The வேண்டும் Lord should give me an eyes to behold vanity as vanity. என்று விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை And ஸ்தோத்திரிப்போம். those who say that, please put up your hands and praise God. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. Amen. இரண்டாவது, Secondly, இந்த டிவைன் ரொமான்ஸ், இந்த தெய்வீக காதல் அனுபவத்தில் in this experience of divine romance, அவர் நம்மை ஈர்க்கிற ஒரு அனுபவம் உண்டு, நாம் அவர் ஈர்க்கிற அனுபவம் உண்டு. there is an experience of we attracting the Lord, and there is an experience where the God is trying to attract us. அதுதான் இரண்டாம் மூன்றாம் குறிப்புகள். That's the second and the third point. ஆகையால் இரண்டாவது, தேவன் நம்மை ஈர்க்கும் போது, அட்ராக்ட் பண்ணும்போது நாம் அட்ராக்ட் ஆக வேண்டும். Secondly, when the Lord is trying to attract us, we should get attracted. ஒருத்தருக்கு நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுடைய கவனத்தை நம் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்றால் அவர்களை அட்ராக்ட் பண்ண வேண்டும், அவர்களை வசீகரிக்க நம் பக்கமாய் இழுத்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். If we love someone and if we want to grab their attention, we need to do something in order for them to be attracted towards us. இப்பொழுது தேவன் நம்மை அதிகமா நேசிக்கிறார். Now the Lord is loving us so much. ஆனால் நாம் விழுந்து போனவர்களாய் இருக்கிறபடினால் தேவனால் ஈர்க்கப்படக்கூடியதான அந்த தன்மை நம்முடைய உள்ளத்தில் இல்லை. But because we are in a fallen state, we do not have that aspect in us that we can be attracted by God. உண்மை சொன்னால் நாம் எல்லாரும் ஆண்டவரை பார்த்தால் பயப்படக்கூடியவர்கள், விலகி ஓடக்கூடியவர்கள். அந்த ஜன்ம பாவம் அப்படிப்பட்டது. In reality, if we can say, if we look at God, we out of fear will flee away from Him. It is because of the nature of sin which is inside us. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கை சாட்சி ஒரு கவிதையாக 180 வரிகள் உள்ள ஒரு கவிதையாக எழுதினார். One man, he wrote his life in a poetic form which had some 180 lines. ஒரு வேட்டை ஆடுகிற நாய் ஒரு இரையை தேடி போகிறது போல, வானத்தின் பரலோகத்தின் வேட்டை நாயை போல என்னை அவர் துரத்தி பிடித்தார் என்று அந்த கவிதையில் சொல்கிறார். And in that poem he says, like a wild hound coming search after its prey, the heavenly Father came behind me chasing me. இரவிலும் பகலும் நான் அவரை விட்டு ஓடினேன், என் மனதில் அவரை விட்டு நான் விலகி ஓடினேன், என்னுடைய துக்க நேரத்தில் அவரை விட்டு விலகி ஓட நான் முயற்சி செய்தேன், சந்தோஷமா இருக்கும் சிரித்து கொண்டு ஓட முயற்சி செய்தேன், ஆனால் என்னை அவர் விடவில்லை, துரத்தி 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 அவர் பிடித்து கொண்டார். Day and night I fled away from him, both when I am in sorrow, even if I am in joy, still I just fled away from him. In everything I tried to flee away from him, but he never left me. He just kept on chasing me and he finally caught me. இப்படி ஓடி ஓடி போகிற, விலகி போகிற அந்த மனுக்குலத்தை தன் பக்கமா ஈர்க்கும்படியா ஆண்டவருடைய அட்ராக்ட் பண்ணுகிற முயற்சி தான் கல்வாரி, அவருடைய மரணத்தின் காட்சி. And when we say Calvary, it is the way by which the Lord is trying to attract the whole humankind which is trying to flee away from him. அந்த கல்வாரி தரிசனத்தில் நம் எல்லாரையும் வசீகரிக்கிறதான ஒரு ஈர்ப்பு அதில் உண்டு. In the vision of Calvary, there is a strong attraction which can attract all of us. ஆனா நமக்குள் அந்த மாயை மேல் உள்ள ஈர்ப்பு இருக்கும் வரைக்கும் அந்த கல்வாரி தரிசனம் ஒரு கதையாக தான் இருக்கும், அது ஒரு மாயையாக இருக்கும். But as long as we have the attraction of the vanities of the world, the cross of Calvary, that vision will always be like a story, or that will appear as a vanity for us. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொன்னார், நான் அவர்களை நயங்காட்டி வனாந்தரத்திற்கு கொண்டு வருவேன். God said about the people of Israelites, I allured them and brought them into the wilderness. ஆகையால் விழுந்து போன ஓடி போகிற மனுஷர்களாகிய நம்மை நயங்காட்டி நம்மை ஈர்க்கும்படியாக அவருடைய முயற்சி தான் அந்த கல்வாரியில் தொங்குகிற அவருடைய காட்சி. And it is God's action of hanging on the cross of Calvary in order to allure us to that wilderness so that he might gain us. பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, when we consider the life of Saint Paul, அவர் தேவனை விட்டு விலகி ஓடினவர். he was a man who fled away from God. ஆண்டவர் அவரை துரத்தி பிடித்தார். The Lord chased him after and he caught him. ஆனால் ஆண்டவர் அவரை சந்தித்த அந்த
நாளிலிருந்து அவருடைய அந்த விலகி ஓடுகிற பயணத்தை மாற்றி தேவனை பார்த்து ஓடுகிற பயணமா மாறிவிட்டது. But from the day on, when the Lord met St. Paul, from the day onwards, instead of fleeing away from God, he started chasing after God. ஓ எத்தனை தடைகள் வந்தது. There were many hindrances. எத்தனை பாடுகள் வந்தது. There were many sufferings. ஆனால் அவர் ஓடிட்டே இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? But he was just following or chasing after the Lord, saying, who shall separate me from the love of Christ? அவரை எப்படியாவது அடையும்படியா ஆசையாய் தொடருகிறேன். To somehow gain him, I am pressing forward with all my desire. இப்படி தேவன் நம்மை அட்ராக்ட் பண்ணும்போது நாம் அவரை நோக்கி ஓட வேண்டும். Likewise, when the Lord is trying to attract us, we need to run towards him. ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபாதரை பற்றி ஒரு சாட்சியை நான் கேட்டேன். And I heard a testimony concerning a Roman Catholic father. அவர் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவருடைய கண்களை மூடி தேவன் என்கிற வார்த்தை மாத்திரம் தொடர்ச்சியாக உச்சரித்துக் கொண்டே இருப்பார். And in a day for around 2 or 3 hours, he will just close his eyes and he will meditate and he will speak out the word, only word, God. God, 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 God. இதே 2 மணி நேரம். அந்த அர்த்தம் என்னுடைய இருதயம் உமக்காய் ஏங்குகிறது ஆண்டவரே. He will just say God, God for a long time, for 2 or 3 hours, saying my heart is yearning for you, God. அப்போ விலகி ஓடுகிற இருதயங்கள் ஆண்டவர் திருப்பி அந்த இருதயம் தேவனுக்குள்ள ஏதோ ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பை கண்டு இருக்கிறது. And that heart has found something so attractive which was early fleeing away from God. சில நாட்களுக்கு முன்பாக லீபானோன் தேசத்தில் இருக்கிற ஒரு முஸ்லிமினுடைய சாட்சியை கேட்டேன். Just before few days, I happened to listen to a testimony of a Muslim man from the country of Lebanon. 7 வருஷம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு இரவிலும் இயேசு சொப்பனத்தில் வெளிப்பட்டார். For 7 long years, every single night in his vision, Lord Jesus Christ appeared to this man. அந்த 7 வருஷம் கழித்து தான் அவருடைய இருதயத்தை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தார். Only after 7 long years that he gave his heart to Jesus. அப்பொழுது ஒருவர் கேட்டார். Then one man asked him, நீங்கள் இருதயத்தை இயேசுக்கு கொடுத்தீங்க, அது சரி, ஆனால் இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு சாட்சி என்ன, அத்தாட்சி என்ன? And a man asked him, you say that you have given your heart to Jesus, but what is the proof that the Lord has accepted your heart? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? Do you know the answer he gave? என் சொப்பனங்கள் நின்று விட்டது. My visions have stopped. 7 வருஷம் ஆண்டவர் சேஸ் பண்ணிட்டே இருந்தார். இப்போ இருதயத்தை கொடுத்த உடனே சேஸ் பண்ற நிறுத்திட்டார். இதுக்கு அப்புறம் சொப்பனம் என்ன? இப்ப நீ எனக்கு பின்னாடி வா. And 7 long years the Lord was chasing after him. Every night he came in his dream, but now this the vision and the dream has stopped, which means now you have to come running after me. இப்போ இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் தேவனை தேடுவதற்கு தேவனுக்குள் என்னத்தை கண்டார்கள்? And for such saints to run after God, what did they find attractive in God? C.H. Spurgeon என்கிற தேவனுடைய மனுஷன் இப்படி சொன்னார். And the man of God called C.H. Spurgeon, he said like this: 7 நரகங்களை கடந்துதான் என் இயேசுவை அடைய வேண்டும் என்று சொன்னால் நான் அந்த 7 நரகங்களை கடந்து செல்ல ஆயத்தமா இருக்கிறேன். If I have to reach my Lord Jesus Christ, only after crossing 7 hell, I am gladly ready to do that. அப்போ இயேசு இவர்கள் இப்படி அவர்களுடைய இருதயத்தை வசீகரித்தார். And in such a manner the Lord has attracted their hearts. அப்போ இது போல தேவனுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் உண்டு. Likewise there is an attraction in our God. தேவனும் நம்மை ஈர்க்க முயற்சி செய்கிறார். When the Lord is trying to grab our attention, நம்முடைய இருதயம் அவருடைய இந்த உலக அழகை விட்டு அவருடைய அழகை பழக வேண்டும். our heart should practice leaving the attraction of this world and to be attracted towards the beauty of God. ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி ஒரு புக் எழுதினார், In Pursuit of God, அதாவது தேவனே தேடும் பயணம். And one man of God, he wrote a book like this saying, In Pursuit of God. அதாவது ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். Already he has been saved. ஏற்கனவே தேவனை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். Already he has accepted Lord Jesus as his personal savior. அதற்கு பிறகுதான் தேவனை தேடும் பயணம் ஆரம்பிக்கிறது. And after which his journey in pursuit of God has commenced. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே தேவனை கண்டுபிடித்தவர்கள் தான். And those who are saved are already people who have found God. ஆனால் அந்த முதல் அனுபவம் போதாது. But that first experience is insufficient. என் ரட்சகராய் கண்ட என் இயேசுவை என் மனவாட்டியாய் நான் கண்டுபிடிக்க வேண்டும். I who have seen my Lord Jesus as a savior, I have to see him as my bridegroom. சங்கீதக்காரன் சொல்லுகிறார்,
when the psalmist says like this, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என்னுடைய உள்ளம் உமக்காய் கதறுகிறது. like the heart panted after the water brook, my soul is thirsty after you, O my Lord. வறண்டதும் விடாய்த்து போனதான பூமியில் வனாந்தரத்தில் என்னுடைய உள்ளமானது தண்ணீரை கேட்கவில்லை. இந்த வனாந்தரத்தில் தண்ணீரை தான் கேட்க வேண்டும். என்னுடைய அந்த வனாந்தரத்தில் என் ஆத்துமா உமக்காய் ஏங்குகிறது. In a dry and a thirsty land, my soul is not longing after water because it should be thirsty, but rather my soul is longing after you, O my God. ஆகையால் இந்த தெய்வீக காதலில் தேவனை தேடுகிற தேவனுக்கு ஏங்குகிறதான ஒரு உள்ளம் நமக்கு வேண்டும். In this divine romance, we need to possess a heart which should earn for our God. தேவன் நம்மை ஈர்க்க முயற்சி செய்யும் போது ஈர்க்கப்படுகிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். When the Lord is trying to attract us, we need to have a heart which gets attracted towards God. நான் ஊழியத்துக்கு வரும்போது, when I came to the ministry, என்னுடைய அழைப்பு வசனமாக ஆண்டவர் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை தான் தந்தார். and the Lord gave me Psalms chapter 27 and verse 4 as a calling for the ministry. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இந்த வசனத்துக்குள் இருக்கிற பல ஆழங்களை கர்த்தர் காட்டிக் கொண்டு இருக்கிறார். But as days passed by, the Lord showed me many depths which are hidden in this verse. நான் ஊழியத்துக்கு வரும்போது அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வதே நாடுவேன். அந்த ஆராய்ச்சி என்கிற வார்த்தை தமிழில் அழகா இருந்தது. அது என்னை இழுத்தது. And when I came to the ministry, it says, I will inquire in this temple, which in Tamil is beautifully said, I will research in his temple. ஆனால் இப்பொழுது சமீபமாக, but recently, ஆண்டவர் அவருடைய மகிமையை காண, கர்த்தருடைய மகிமையை காண, ஆங்கிலத்தில் அவருடைய அழகை காண நான் வாஞ்சிக்கிறேன் என்று அந்த பகுதியை கவனம் செலுத்த ஆண்டவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். The Lord is he is speaking to me with this particular portion where it is mentioned, I want to behold the beauty of the Lord. இந்த வசனத்தில் அந்த வசனத்தை வாசிப்போம். Can we please read that verse? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். One thing have I desired of the Lord, that will I seek after, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire in his temple. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் தங்க வேண்டும், அதை நாடுவேன். And I will seek after, that I might dwell in the house of the Lord all the days of my life. ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசினார். One day the Lord spoke to me like this. நீ இருக்கிற ஃபெய்த்தோம் இந்த முழு அண்டசராசரத்தில் இருக்கிற எல்லா அழகுகளை பார்க்கலும் அதிக அழகுள்ள ஒன்று இருக்கிற இடம், அதுதான் என்னுடைய முகம். And the Faithom where you are abiding is a place which is most beautiful. No, that has something that is much more beautiful than all the beauties of this world. There is something which is much more beautiful, that which is in the whole of the universe, and that is nothing but my face. ஆனால் நீ அதை மிஸ் பண்ணி கொண்டு இருக்கிற. But you are missing that. ஃபெய்த்தோம்ல இருக்கிறோம், ஆனால் தேவனுடைய அழகை ரசிக்கக்கூடிய அந்த திறம் இன்னும் வெளிப்படவில்லை. We are in the Faithom, but an efficiency to see the face of God has not come out yet. அப்பொழுது இந்த வசனத்தை ஆராய ஆரம்பித்தேன். Then I started meditating this verse. அந்த கர்த்தருடைய மகிமை, ஆங்கிலத்தில் கர்த்தருடைய அழகு என்கிற அந்த வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கும்போது, and when I started researching the word, with in Tamil says the glory of the Lord, but in English the beauty of the Lord, அதில் ஒரு அழகை கண்டேன். I saw a beauty in that. எபிரேய பாஷைக்கும் நம்முடைய பைபிள் ஆனது 2 பாஷைகளில் மூல பாஷைகள் எழுதப்பட்டிருக்கு. And our Bible is written in 2 original tongues. ஒன்று பழைய ஏற்பாட்டு எபிரேய பாஷையில் எழுதப்பட்டிருக்கு. Old Testament is written in Hebrew tongue. புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டிருக்கு. And the New Testament in Greek tongue. இந்த 2 பாஷைகளுக்கும் ஒரு வித்தியாசம். ரெண்டுமே ரிச்சான பாஷை, அநேக வியாக்கியானங்கள் அர்த்தங்கள் உள்ள பாஷைகள். Both these language are very rich in having much explanations in the Bible. ஆனால் எபிரேய பாஷைக்கும் கிரேக்க பாஷைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. But there is a difference between both the Hebrew and the Greek tongue. எபிரேய பாஷையில் ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டால் அதில் பல அர்த்தங்கள் உண்டு. In Hebrew language, you take one word, it might give you many definitions. ஆனால் கிரேக்க பாஷை எடுத்துக்கொண்டால், but you take the Greek tongue, ஒரு ஆங்கில வார்த்தைகளுக்கு பல கிரேக்க பாஷைகள் உண்டு, கிரேக்க வார்த்தைகள் உண்டு. for one English word there are many Greek words. அப்போ இந்த எபிரேய பாஷை எடுத்தால் ஒரு வார்த்தையில் பல அர்த்தங்கள் உண்டு. And when you take the Hebrew word, for one word there are many meanings. ஆகையால் அழகு என்கிறதான அந்த வார்த்தைக்கான எபிரேய வார்த்தை நான் பார்க்கும்போது, then when I saw
the meaning in original tongue for the word beauty. அதுல 3 அழகான அர்த்தங்கள் இருந்தது. There are 3 kinds of beauty. ஒன்று அழகு, அதாவது உழுவது. Number 1 is to plow. அதான் முதல் அர்த்தம். That's the first meaning. யோசிச்சு பாருங்க, இந்த அங்க இருக்கிற அழகு என்கிற வார்த்தைக்கும் உழுது செல்வதற்கும் என்ன சம்பந்தம்? Just consider this, the word beauty, and when we say plowing in the field, does it have any relationship? இது நானே யோசிக்கிற அர்த்தம் அல்ல, இது எபிரேய அகராதியில் இருக்கிறதான அர்த்தம். It is not a word which I myself imagining something, but it is found in the concordance of Hebrew tongue. இரண்டாவது, Secondly, to break forth, அதாவது உடைத்து வெளியே வருவது. and secondly it means to break forth. மூன்றாவது, Thirdly, to admire, ரசிப்பது. to admire. இந்த 3 அர்த்தங்களுக்கும் அந்த மகிமை என்கிறதான அந்த தமிழ் பதத்திற்கு பின்னாடி ஒரு எபிரேய பதம் இருக்கிறது. அந்த பதத்திற்கு இந்த 3 அர்த்தங்கள் உண்டு. And for the Tamil word glory, or the English word beauty, for this words we have these 3 meanings. இப்போ நாம் இரண்டாவது குறிப்பாக எதை தியானிக்கிறோம்? ஆண்டவருடைய அழகினால் எப்படி ஈர்க்கப்படுவது? And as a second point, right now we are meditating of how we can be attracted by God. எந்த மனுஷ அழகா இருந்தாலும் அதற்கு ஒரு லிமிட் இருக்கு. அதுக்கு பிறகு சலிப்பு தான் வரும். ஆனால் ஆண்டவருடைய பியூட்டி, இன்ஃபினிட் பியூட்டி. And no matter how beautiful a man is found on this world, there is a limit for that, after which we will all be frustrated or no more interested in that. But for the beauty of God, it is an infinite beauty. அந்த அழகை ரசிக்கக்கூடிய திறமை தேவன் நமக்குள் வைத்திருக்கிறார். ஆனால் அது வேற எங்கேயோ அது பாவத்து நிமித்தம் திசை திருப்பப்பட்டிருக்கிறது. God has kept that efficiency or the skill to admire that beauty, but it has been deviated somewhere because of the sin which is in us. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு உதாரணம், Very often I quote an example. ஒரு அழகான ஒரு காட்சி, ஒரு சீனரி, ஒரு மலை பகுதியில் அதுல நல்ல அழகான மரங்கள் இருக்கிறது, பறவைகள் பறக்கிறது, நீல வானம் இருக்கிறது, நல்ல பசுமையான ஒரு புல்வெளியா இருக்கிறது, அதுல ஒரு வீடு இருக்கிறது. அதை பார்க்கும்போது இந்த காட்சி அழகா இருக்கும். You look at a scenery where there are beautiful mountains, a blue sky, birds are flying here and there, we have a blue river there, and the green there is a grassy green field, and there is a beautiful small house there. Looking at that, it looks very beautiful. அது ஒரு ஆள் கிட்ட காட்டினா, You show that to a man. இவ்வளவு அழகா இருக்கு, எங்க இந்த இடம், நம்ம அங்கே நேரா போனா எப்படி இருக்கும்? He will say, oh, how beautiful this place is. Where is this place? Can we go and look at that place? இதே பேப்பர் எடுத்து ஒரு மாட்டுக்கு காட்டினா, You take the same paper, show this to a cow. அந்த மாடு வாயை திறந்து அதை சாப்பிட்டுருவாங்க. The cow will open its mouth wide and it will chew the paper. அதற்கு படம் முக்கியம் இல்ல, பேப்பர் தான் முக்கியம். For it, the scenery is not important, it just needs the paper. ஆனால் முதலாவது ஒரு ஆள் கிட்ட இந்த பேப்பரை காட்டினேனே, In the beginning, I have shown this paper to a man. இரண்டாவது தடவை காட்டுற அவர்கிட்ட, பாத்தீங்களா? I'm again showing it to him a second time. அவர் சொன்ன, ஆமா நேத்து தான் காட்டின, நல்லா இருக்கு. And he will say, yes, you have shown this to me yesterday. Indeed, that is beautiful. நாளைக்கு திருப்பி காட்டுறவர். And again, I am showing it the third time. மூணாவது தடவை காட்டுற, நீ என்ன திருப்பி காட்டிட்டு இருக்கிற? Why are you showing this to me the third time again and again? 2 நாள் கழித்து திருப்பியும் காட்டுறேன். And again I am showing it on the next day. அடி தான் கிடைக்கும் எனக்கு. Then I will be smitten. இவ்வளவுதான் அழகினுடைய லிமிட் இந்த உலகத்தில். And this is the limit of the beauty of this world. ஆனால் தேவனுடைய அழகு நித்தியமாக ரசிக்கக்கூடிய அழகு. But the beauty of the Lord is something which we can admire for eternity. இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அந்த அழகை பார்க்கும்படி அந்த ஒன்றே நான் நாடுகிறேன். And this psalmist is saying, I will seek after this one thing, to behold the beauty of the Lord. ஆனால் அந்த வார்த்தையினுடைய 3 அர்த்தங்களை சொன்னேனே, I gave 3 meanings of that word beauty. அந்த அதிலிருந்து என்ன புரியுது? From that, what do we understand? இந்த அழகு மனுஷனுக்கு உடனே புரியாது. And initially a man cannot understand or comprehend this beauty. ஆகையால் முதலாவது அவன் உழ வேண்டும். So initially he has to plow. அந்த தேவனை தேடுகிற அந்த பயணத்தில் நம்முடைய ஸ்தோத்திரங்கள், நம்முடைய ஜெபங்கள், கூட்டங்களுக்கு வருவது, அதிகாலையில் எழும்புவது, வேதத்தை வாசிப்பது, அந்நிய பாஷை பேசுவது, பாட்டுகளை பாடுவது, இதெல்லாம் உழுது தேவனை தேடுகிற ஒரு பயணமா இருக்க வேண்டும். And in our journey seeking after the face of God, we have to increase in prayer, we need to offer praises, we need to sing songs, we need to come for all the meetings, and these are the experience of plowing. துக்கம் என்கிற தடை வரும்.
And there will be a hindrance called sorrow. தாமதம் என்கிற தடை வரும். And there will be an obstacle called delay. பாவங்கள் தடையாக வரும். And sins will come as a hindrance. எந்த தடைகள் வந்தாலும் எனக்குள் தேவன் மேல் ஒரு நாட்டம் இருக்கும் என்றால் இவைகளை உழுது நான் வெடித்து திறக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங்கை நான் தேட வேண்டும். And no matter what comes as hindrance between me and seeking God, I will keep on plowing, I will break forth and I will admire his face. அதுதான் அந்த அர்த்தம். 3 அர்த்தம். முதலாவது அவரை பார்க்க முடியாது, ஆனால் தேடி உழுது ஒரு ஓப்பனிங் கிடைக்க வேண்டும். திடீரென்று வெடித்து திறந்து அவருடைய அழகை பார்த்து ரசிக்க வேண்டும். That is the meaning of the 3 words. Initially you have to keep on plowing, then you have to break forth and find a hole, and through that you need to admire the beauty of God. இந்த சங்கீதக்காரனுடைய நாட்டம் நம்முடைய நாட்டமா இருக்க வேண்டும். And the desire of this psalmist should be our own desire. நம்முடைய முதல் ஜெபம், முட்டி போட்ட கண்ணை மூடின உடன் நம்முடைய முதல் ஜெபம், ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன், உம்முடைய அழகை நான் பார்க்க வேண்டும். The first prayer initially or immediately when we kneel down to pray, it should be, oh Lord, I want to behold your beauty. அந்த சங்கீதம் முடியும் போது The end of that psalm, அங்க வேற ஒரு வினோதமான வியாக்கியானத்தை பார்க்கிறோம். we see a strange interpretation there. கடைசி வார்த்தை வசனத்தை Let's வாசி. read Psalms 27 and the last verse. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. Wait on the Lord, be of good courage, and he shall strengthen thine heart. Wait, I say, on the Lord. காத்திரு, அந்த வார்த்தை எபிரேய பாஷையில் நான் ஆராய்ந்தேன். And the word wait, I started researching in Hebrew tongue. அதுல பார்த்தா வினோதமான அர்த்தம் அங்க இருக்கு. And in that there was a very strange meaning for that. To bind together by twisting, இரண்டு கம்பிகளை முறுக்கி போடுகிறது போல முறுக்கி போடுவது. And to be bound together by twisting. அதுதான் காத்திருப்பதா. That means waiting. அதுக்கும் காத்திருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? What is the relationship between this and waiting? அது அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know the meaning for it? என்னுடைய வாழ்க்கையின் பயணத்தில் ஒன்றே என் வாஞ்சை, ஒன்றே நான் நாடுகிறேன் என்று நான் காணாமல் இருக்கிற அவரை பல தடைகள் மத்தியில் உழுது நான் வெடித்து திறந்து அவருடைய அழகை ரசித்து கடைசியா நான் ஜெபிப்பது, கர்த்தருடைய சமூகத்துக்கு செல்வது, அவரும் நானும் கயிறுகளை பின்னி போடுவது போல ஒரு சேர்ந்து இருக்கிற ஒரு அனுபவமாய் மாறுகிறது. In my journey of my life, where with one thing I will desire, that will I seek after, and I will try to keep on plowing, I will break forth, put in a hole, and I start admiring his beauty. And when I come to pray to my Lord, I will bind myself with twisting in a relationship with God, and that is called waiting. ஒரு நாள் சாது சுந்தர் சிங் அவர்களும் அவருடைய இன்டர்பிரட்டர், அவருடைய டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிறவர், இந்தியாவில் ஒரு இடத்தில் அவர் ஒரு வீட்டில் தங்கினார்கள். And one day Sadhu Sundar Singh and his interpreter, they tarried in a house in India. வீட்டுக்குள்ள உஷ்ணமா இருந்தபடினால் வெளியில அவருடைய படுக்கையை போட்டு அவர்கள் படுத்துக் கொண்டிருந்தார்கள். Because it was very hot, they couldn't sleep inside the house, they had the bed laid outside the house. அந்த மொழிபெயர்ப்பாளர் திடீரென்று 2 மணிக்கு அவர் எழும்பி பார்த்தால் பக்கத்து கட்டிலில் சாது சுந்தர் சிங் அவர்களை காணோம். But suddenly in the middle of the night, some around 2 a.m., the interpreter, he just woke up and he saw, he couldn't see Sadhu Sundar Singh in his next bed. எங்க போயிட்டார் இந்த டைம்ல? At this hour, where did he go? வீட்டுக்குள்ள போனார். He went inside the house. வீட்டுக்குள்ள போனா ஒரு இருட்டான அறைக்குள்ள ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு அவருடைய 2 கையை இப்படி தூக்கிட்டு இப்படியே இருக்கிறார். When he went inside the house, in a dark corner of the house, Sadhu Sundar Singh was silent with his mouth open, hands lifted up, looking above. He saw that. அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் மௌனமா திருப்பி வந்து படுத்து விட்டார். Without disturbing him, he came silently and he laid down. காலையில் எழும்பும்போது மறுபடியும் படுக்கையில் இருக்கிறார் அவர். In the morning, he saw Sadhu Sundar Singh was in his bed. நைட்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அங்க இருட்டுல? What were you doing in the dark place in the night? நானும் இயேசுவும் கட்டிப்பிடித்துக் கொண்டிருந்தோம். I and my Jesus, we were embracing each other. அவருடைய ஜெப அனுபவம் எவ்வளவு மேன்மையான ஒரு அனுபவமா மாற, அதுதான் 2 கயிறுகளை முறுக்கி போடுவது போல. Just see how excellent was his prayer life, and it was like being bound by twisting with each other. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை பலப்படுத்துவார். அந்த அர்த்தம் என்று காத்திருப்பது, நம்ம கொஞ்சம் தூங்குறோம், கொஞ்சம் கண்ணை திறக்கிறோம், எழும்பி போறோம், போன் பேசுறோம், இதுதான் நம்முடைய அனுபவம்.
And it says, wait on the Lord so that he shall strengthen thy heart. But for us, when we want to pray, we sleep a little, we get distracted a little. In between, we also stand up, walk outside and come back. ஆனால் தேவனுடைய அழகினால் நாம் ஈர்க்கப்பட்டு நம்முடைய ஜெப அனுபவம் கர்த்தருடைய சமூகத்தில் நான் என்னை மறந்து நான் இருக்கிற ரூமை மறந்து எல்லாரையும் மறந்து அவருடைய நினைவினால் நிரப்பப்பட்டு சமூகத்தில் அவரை கட்டி அணைக்கிறதான அவரும் நானும் அந்த உறவில் பின்னப்படுகிற அனுபவம் எவ்வளவு மேன்மையான அனுபவம். How excellent is an experience where I come to prayer, I forget me, I forget my surrounding, I forget all the people surrounding me, just me and my God be bound by twisting with each other. How nice such an experience is. இந்த வசனத்தை கொண்டு தேவன் என்னோடு பேசின இந்த வசனத்தை வைத்து தானே நான் உன்னை ஃபெய்த்தோமுக்கு அழைத்தேன், நீ உள்ள வந்து என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? And with this verse the Lord spoke to me and said, is it not with this verse that I have called you to my faith home, but what are you doing? அவருடைய அழகை ரசிக்க கூடியவர்களாய் நாம் மாறுவோமா? Let us become people who can admire his beauty. அப்படி இருக்கும்போது நாம் பாடுவது, நாம் துதிப்பது, நாம் ஜெபிப்பது, ஃபெய்த்தோமுக்கு வருவது எல்லாமே அந்த காதல், அந்த ரொமான்ஸினுடைய அனுபவமாய் மாறுகிறது. When it is so, when we sing, when we praise, when we rejoice in his presence, we come to the faith home, all these are experience of admiring his beauty. காலையில் எழும்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று துதிக்கும் போது தேவனை தேடுகிற அந்த உழுது ஆண்டவரை தேடுகிற அனுபவமாய் மாறட்டும். When we rise up early in the morning and praise God, saying praise the Lord, it is an experience of plowing in order to see the beauty of our God. நான் என் தேவனால் ஈர்க்கப்பட்டிருக்கிறேன், என் இருதயம் அவருக்காய் பொங்குகிறது, ஏங்குகிறது, தவிக்கிறது என்று அப்படி ஸ்தோத்திரம் பண்ணினா காலையில தூக்கம் வருமா? And when we praise God early in the morning, saying my heart is being attracted by the beauty of the Lord, therefore my heart is bubbling, it is kindled with that love, can you feel sleepy in the morning? நான் சொன்னேனே எல்லா பிரச்சனை இந்த அன்பு பிரச்சனை தான். And everything which I said as a problem is because of the shortage of love. எங்கேயோ ஒரு உலக அன்புல சிக்கி இருக்கிறோம், அதனால தேவ அன்பு குறைந்து இருக்கிறது, அதனால் அதிகாலையில் எழும்புவது கஷ்டமா இருக்கிறது. Somewhere we are entangled in the strange love of this world, therefore the love of God has diminished inside us, and therefore we find it difficult to get up early in the morning. ஆண்டவருடைய அழகினால் ஈர்க்கப்படும்படியான நம்முடைய இருதயங்களை ஒப்புக்கொடுப்போமா? Let us surrender our heart so that we may be attracted by the beauty of the Lord. மூன்றாவது, Thirdly, நாம் தேவனை தேடுகிறோம், we are seeking God, ஆனால் தேவனை நம் பக்கமாய் திருப்புகிற ஒரு அனுபவம் உண்டு. and there is an experience of making the face of the Lord turn towards us. நாம் அவரை அட்ராக்ட் பண்ண பழக வேண்டும். We need to learn how to attract God. பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையை எடுக்கும்போது When we consider the life of St. Paul, அவர் தேவனை விட்டு ஓடிக்கொண்டே இருந்தார். he kept on fleeing away from God, தேவன் அவரை விடவில்லை, but the Lord never left him. துரத்தி பிடித்தார். He kept on chasing him and caught him. பரிசுத்த பவுல் அவருடைய ஓட்டத்தை நிறுத்தி தேவன் பக்கமாய் திரும்புகிறார். St. Paul, he stopped his fleeing away and he started running towards God. ஆனால் என்ன ஆச்சு? இப்போ திடீரென்று அவர் சொல்லுகிறார், நான் ஆசையா தொடுகிறேன், அவரை பிடிக்க முடியாது. But now St. Paul says, it is me who is seeking after chasing after him right now. அதனுடைய அர்த்தம் என்ன? What does that mean? இது ஓடி பிடிக்கிற விளையாட்டு மாதிரி. ஆண்டவர் ஓடி ஓடி பரிசுத்த பவுலை பிடிச்சிட்டார். பிடிச்ச பிறகு பரிசுத்த பவுலை தன் பக்கமா திருப்பி ஆண்டவர் ஓட ஆரம்பிச்சிட்டு அப்ப பரிசுத்த பவுல் சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. It is like a running and catching game where initially Paul was running away from God, God was chasing, now the Lord caught him and he turned him towards him, now the Lord is running and Paul is chasing. அப்போ நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். Even our life is like that. ஒரு நாள் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் சந்தித்தார், ரட்சித்தார், நம்மை அவர் பக்கமாய் திருப்பினார். One day the Lord met us, he saved us and he also turned our attention towards him. ஆனா இப்பொழுது நான் அவரை பிடித்துக் கொள்ள எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடிக்கும்படியா ஆசையாய் தொடருகிறேன். And now that I might be attracted towards him, for which I have been apprehended, now I am pressing towards that. என்னுடைய பந்தய பொருள் இயேசுதான். My goal, my mark is my Jesus. அவரை அடையும்படியா ஆசையாய் தொடருகிறேன். And to apprehend him I am running with a great desire. ஏன் ஓடுகிறார்?
Why is he running? அவர்தான் நம்ம சேஸ் பண்ணி பிடிச்சு அடிப்போம், அவரே ஓடிக்கொண்டிருக்கிறார். It is him who came and chased after, caught me, but now why is he running after God now? அவருக்கு நம்மேல் அதிக ஆசை உண்டு, அதிக அன்பு உண்டு. Because he has a great desire upon us. ஆனால் அவருக்கு பிடிக்காத சில காரியங்கள் நமக்குள் உண்டு. But there is also something which he doesn't like, which is inside us. இதனால் தான் அதே அதிகாரத்தில் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், அவருக்கு பிடிக்காத சில காரியங்கள் எனக்குள் உண்டு, ஆனால் அதை குப்பையாக நஷ்டமாய் எடுக்கிறேன். எனக்கு வேண்டாம், அவருக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம், அதை வீசி எறிகிறார். It is therefore St. Paul says in Philippians that there are certain things which is inside me which God doesn't like, and therefore I consider that as a dung and loss. I just want to throw it off. அதே போல நம்முடைய ஜீவியத்தில் அவரை ஈர்க்க வேண்டும் என்றால் அவருக்கு பிடிக்காத சில காரியங்கள் நமக்குள் உண்டு, அதை நாம் அகற்ற வேண்டும். அதுதான் பிரதிஷ்டை. Likewise, even in our life there are certain things in our life which God doesn't like to be found in our life. We need to remove that, and that is called consecration. ஆக இப்படிப்பட்டதான அவருக்கு பிடிக்காத சில காரியங்கள், சில உறவுகள், சில பொருட்கள், இதெல்லாம் நாம் பிரதிஷ்டை செய்யும்போது நம்முடைய அழகு கூடும், அவரை நம் பக்கமாய் திருப்புவோம். Likewise, there are certain things, there are certain relationships, some things which the Lord doesn't like. When we remove that from our life, we will attract God and we will turn his face towards us. அப்போ பைபிளில் ஒரு வசனம் உண்டு. In the Bible there is a verse. அவருடைய மணவாட்டி, கிறிஸ்துவினுடைய மணவாட்டி, the bride of Christ, அவருக்கேற்ற அலங்காரம் உடையவளாய் இருக்கிறாள். and she has an adornment which is after his likeness. அவருக்கேற்ற மணவாட்டியாய் இவள் தன்னை அலங்கரித்துக் கொண்டாள். She has adorned herself according to the desire of her bridegroom. இன்றைக்கு இயேசுவை அறியாத ஜனங்கள் நகைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கல்யாணம் என்று வரும்போது அவ்வளவு நகைகளை சேர்த்து அதை கடைக்கு போய் அதை வாங்கி கடன் கொடுத்து வாங்கி தாங்களே அலங்கரித்துக் கொள்ளுகிறார்கள். Today the people of the world who know not Jesus Christ, they will buy jewelry in so much of quantity, even they might borrow money, fall into debt, but they will adorn themselves for a wedding or some other occasion. ஆனால் இயேசுவை மணவாளனாக ஏற்றுக்கொண்டு நான் மணவாட்டியாய் அவருக்கு மாற வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த அலங்காரம் அல்ல, இயேசு விரும்புகிற அலங்காரம், தன் புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம் உடையவர்களாய் மாற வேண்டும். But for those people who want to become the bride in order to attract bridegroom Lord Jesus Christ, they will not go for this worldly beauty, but they will adorn themselves in such a beauty which will attract their bridegroom. சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவி தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதா இருக்கிறது, அது அவரை அட்ராக்ட் பண்ணும். And a spirit which is quiet and of meekness, that is a great attraction towards God. கோபம் நிறைய வருதா? Are you getting much anger? ஆண்டவரே எனக்கு அந்த சாந்தமுள்ள ஆவியை தாரும் என்று ஜெபித்தால் அது ஒரு அலங்காரமாய் மாறும். When we pray, oh Lord, give me that spirit of meekness, that will become an adornment. ஜீசஸ் உங்களை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் அவரை பார்க்க வைக்கும்படியாக இப்படி ஜெபிப்பது ஒரு நல்ல காரியம். And therefore, if you want Jesus to turn his face towards you, it is good to pray like this. ஒரு நாள் ஒரு பாட்டி, அவங்களுக்கு கண்ணு தெரியாது, எப்படி ஒரு 75 வயசு அவங்களுக்கு. One day, an old grandmother, she might be around 75 years and she cannot see properly. ஒரு நாள் அவங்களுக்கு not properly கண்ணே தெரியாது அவங்களுக்கு. She cannot see, she's blind. fully totally blind. Totally blind. அப்போ ஒரு நாள் அவங்க ஜெபிச்சிட்டே இருந்தாங்க. One day she continued praying. அவங்க ஆண்டவர் அவங்கள பார்த்துட்டே இருக்காங்க. And she is looking at God. ஒரு கருப்பு முடி இல்ல, எல்லாம் நரைச்ச முடிதான். And all the hairs are completely gray. என்ன ஆண்டவரே பாக்குறீங்க? What is it, God, you are looking at me? அவங்க ஒரு கிராமத்து அம்மா தான். And she is a village woman. பாஷை ஒரு மாதிரி தான் இருக்கும். And the language is also be something different. ஏன் ஆண்டவரே பாக்குறீங்க? Why are you looking at me, Lord? நான் உன்னை சைட் அடிச்சிட்டு இருக்கேன் அப்படினு. I am just I'm admiring you. I am admiring you. அப்போ அது ஒரு கொச்சையான பாஷை இருந்தாலும், though it is a colloquial language, அவள் அந்த தாயினுடைய அந்த இருதயத்தை நாம் பார்க்க வேண்டும். we need to consider the heart of that old mother. ஆண்டவர் அவருடைய முகத்தை அல்ல, அவர்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். The Lord is not beholding her face, but rather her heart. உங்களை ஆண்டவர் பார்க்க வேண்டுமா? If the Lord wants to see you, அதற்காக இரண்டு காரியங்களை சொன்னேன், சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவி, பிரதிஷ்டையின் ஜீவியம். and for which I said two things, a spirit of quietness and meekness and a life of consecration. வேற ஒரு காரியத்தை சுருக்கமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். And I want to say one more thing and conclude shortly. மறுபடியும் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிப்போம். Once
again, let's come to Song of Solomon, chapter 1, verse 10 and 11. ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகா இருக்கிறது. வெள்ளி பொட்டுகளுள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம். Thy cheeks are comely with rows of jewels, thy neck with chains of gold. We will make thee borders of gold with studs of silver. ஆபரணாதிகளை கொண்டு உன்னுடைய கன்னம் அழகாய் இருக்கிறது. Thy cheeks are comely with rows of jewels. இதெல்லாம் மணவாட்டினுடைய அனுபவம். And these are the experience of a bride. இப்போ அந்த அலங்காரத்தை மணவாளன் ரசிக்கிறார். And the bridegroom is admiring that beauty. உன்னுடைய இந்த நகை உனக்கு அழகா இருக்கிறது. This jewel is very beautiful for you. நன்றாக கவனியுங்கள், இது உன்னத பாட்டு. Listen carefully, this is a sublime song. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நம்முடைய யூகங்கள் உன்னதமா இருக்க வேண்டும். And when we listen to such things, our imagination should be spiritual and very sublime. இவளுடைய கன்னங்களை அலங்கரிக்கிறதான அந்த நகைகள் என்ன? What are these jewels which are adorning her cheeks? அந்த நாட்களில் இருக்கிறதான, அந்த காலத்தில் இருந்ததான, அந்த இடத்தில் இருக்கிறதான அந்த ஸ்திரீகள், in those days the women which lived in that time, அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அலங்காரம் இருந்தது. they have a kind of an adornment. தலையில் ஒரு பேண்ட் இருக்கும், ஒரு பாகை இருக்கும். There will be a band surrounding their forehead. அதிலிருந்து நூல் நூலாக நகைகள் தொங்கிக் கொண்டிருக்கும். And from there as threads many jewels will be hanging. அந்த நகைகள் கன்னத்தின் மேல் படும்போது அது அழகா இருக்கிறது. அதுதான் அந்த மணவாளன் சொல்லுகிறார். And when those jewels they strike on the cheeks, that looks beautiful, and that's the beauty that the bridegroom is admiring. உன் கழுத்தில் இருக்கிற செயினும் அழகா இருக்கிறது. The chain which is on your neck is also beautiful. ஆகையால் இந்த உன்னத பாட்டினுடைய வியாக்கியானம் என்ன? What is the interpretation of this sublime song? தேவன் நம்மை பார்த்து நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லும்படிக்கு இதே போல நாம் நம்மை அலங்கரிக்க வேண்டும். அதுதான் தேவனே நமக்கு தருகிறதான வார்த்தை. For the Lord to be attracted towards us and say, you look so beautiful, you need to adorn yourself with such things, and this is the advice which the Lord himself is giving to us. நமக்கு இந்த அலங்காரம் என்ன? What is this adornment? தேவனுடைய வார்த்தையை இந்த பைபிளில் படித்தால் அது ஒரு வித்தாக இருக்கிறது. And when we read about the word of God, it is compared to a seed. அது ஆகாரமா இருக்கிறது. It is a food. அது பட்டயமா It இருக்கிறது. is also a sword. அது மருந்தா It இருக்கிறது. is also a medicine. ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு நகையாக சொல்லப்பட்டிருக்கிறது. But the word of God is compared to a jewel. எப்படி இது ஒரு தலைபாகி ஒரு நகையா இருக்கிறது, கழுத்தில் இருக்கிற செயின் ஒரு நகையா இருக்கிறதோ, தேவனுடைய வசனமும் நம்முடைய தலைக்கும் கழுத்துக்கும் ஒரு நகையா இருக்கிறது. Like how this jewel is an adornment on the side of the cheeks and upon the forehead and also in the neck, likewise the word of God is also an ornament to us. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் Proverbs chapter 1 8ஆம் 9ஆம் வசனங்களை verse 8 and 9. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். My son, hear the instruction of thy father, and forsake not the law of thy mother, for they shall be an ornament of grace unto thy head, and chains about thy neck. பாருங்கள், கர்த்தருடைய பிரமாணம், வார்த்தைகள், அது உனக்கு ஒரு அலங்காரமாக மாறும். The instructions of the Lord and his statutes, they are an adornment to us. இந்த நீதிமொழிகள் முதலாவது ஆண்டவர் சாலமோனுக்காக கொடுத்தார். அதனால்தான் சாலோமோனை பார்த்து என் மகன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். And this proverb is first given to King Solomon by God, and therefore the Lord on speaking to Solomon said, my son. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தேவன் சாலோமோனை பார்த்து அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று சொல்லுகிறார். And in 2 Samuel chapter 7 verse 14, the Lord looking at Solomon said, he shall be my son. என் மகனே, என் மகன் சாலமோனே, my son Solomon, உன் தகப்பனுடைய வார்த்தையை கேள். listen to the words of your father. சாலமோனுடைய தகப்பனுடைய வார்த்தை என்ன? What are the தகப்பன் யாரு? தகப்பன் யாரு? Who is the father of Solomon? தாவீது. David. தாவீது எத்தனையோ சங்கீதங்களில் அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். And in many of his psalms, the King David has said about the word of God. அந்த வார்த்தையை, என் மகனே, உன் அப்பாவுடைய வார்த்தையை நீ கேள். And therefore the Lord says, my son, listen to the words of your father. உன் தாயினுடைய பிரமாணங்களை, சட்டங்களை நீ விடாதே. Do not forsake the law of your mother. சாலமோனுடைய தாயார் யார்? Who is the mother of Solomon? பாத்சேபா.
Bathsheba. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது When we read Proverbs chapter 31, அங்கே சாலமோன் ஒரு புதிய பெயரால் அழைக்கப்படுகிறார். and there Solomon is called with a different name. லெமுவேல் என்று His அழைக்கப்படுகிறார். name is called Lemuel. பழைய ஏற்பாட்டில் லெமுவேல் என்கிற பெயரில் எந்த ராஜாவும் கிடையாது. And in Old Testament there was no other king with the name Lemuel. சாலமோனுக்கு எதிதியா என்கிற ஒரு மறு பெயர் இருந்தது. அதுபோல அவனுடைய தாய் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு பெயரினால் அழைத்திருக்கலாம். And Solomon also had a different name called Edithia, and perhaps his mother would have also called him with a different name called Lemuel. ஆகையால் வேத நிபுணர்கள் இது சாலமோனுடைய மறு பெயர் என்று சொல்லுகிறார்கள். Therefore Bible scholars say the word Lemuel, it denotes the name of Solomon. இந்த 31ஆம் அதிகாரம் சாலமோனுடைய தாயார் சாலமோனுக்கு சொல்லிக் கொடுத்த நீதிமொழிகள். And Proverbs chapter 31 is nothing but the instructions to King Solomon from his mother. ஆகையால் உன் தகப்பன் உன் தாயார் உனக்கு எத்தனையோ புத்திமதிகளை சொல்லி இருக்கிறார்களே வேதமாக, அதற்கு நீ செவி கொடு, அது உனக்கு அலங்காரமாக நகையாக மாறும், அப்பொழுது நான் உன் அழகை ரசிப்பேன். And therefore your father and your mother have given you much instruction which are good for you. Listen to them, hearken to them, forsake them not, and there will be an adornment for you, and I will be attracted with your beauty. சுருக்கமாய் சொல்ல போனால், To say in short, வசனத்தில் இருக்கிறதான் அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையாய் மாற்றும் போது அது ஒரு பரிசுத்தவானுக்கு அலங்காரமாய் மாறுகிறது. தேவனுடைய கண்களை அப்படிப்பட்டவர்கள் தாங்கள் பக்கமாய் திருப்புவார்கள். in short we can say when we convert the word of the Lord which is inside the scripture as your daily life, then you will become holy and you can become a saint, and you will become people who will turn the eyes of the Lord towards you. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி அலங்கரித்தார் என்று எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்களில் வாசிக்கிறோம். And in Ezekiel chapter 16 verse 10 and 11 we can read of how the Lord God adorned the people of Israel in the Old Testament. இது ஒரு பெண்ணை பற்றிய ஒரு காரியம் அல்ல. It is not about a woman. இது ஒரு கூட்ட ஜனம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய தொகுப்பான அந்த தேசத்தை பற்றிய ஒரு அலங்காரம். It is an adornment concerning a group of people of Israel. வாசியுங்கள். சித்திர தையலாடை உனக்கு உடுத்தி சாயம் தீர்ந்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்து 11:12 உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியையும் போட்டு உன் நெற்றியில் நெற்றி பட்டத்தையும் உன் காதுகளில் காதணியையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். பாருங்கள், இதெல்லாம் எழுத்தின் பிரகாரம் அலங்காரம் அல்ல. நான் சொன்னேன், இது ஒரு ஸ்திரீ அல்ல, இது ஒரு கூட்ட ஜனம். All these are not a literal adornment because it is not concerning a single woman but rather a group of people, the people of Israel. இப்படி எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை அலங்கரித்த பிறகு after adorning the people of Israel likewise 13ஆம் வசனத்தில் நீ மிகவும் அழகாய் இருந்தாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். in verse 13 the Lord looking at them he says you are exceedingly beautiful. அப்ப இது போல நாமும் ஆவிக்குரிய அலங்காரத்தை பழக வேண்டும், ஆண்டவரை நம் பக்கமா ஈர்க்க பழக வேண்டும். Likewise we have to adorn ourselves with the spiritual beauty and learn to attract God towards us. அந்த அழகு என்று சொல்லும்போது தேவன் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அதே எசேக்கியேல் 16:14 16:14 உன் வஸ்திரங்களில் சிலவற்றை எடுத்து பலவர்ண சோடிப்பான மேடைகளை உனக்கு உண்டாக்கி அவைகளின் மேல் வேசித்தனம் பண்ணினாய். இல்ல 16:14 உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே நான் உன்மேல் வைத்த என் மகிமை, என் அழகு என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. and it says the beauty which I have kept upon you. ஆகையால் அந்த 11ஆம் 12ஆம் வசனங்கள் நாம் பார்க்கிற நகைகள், உன் கழுத்தில் இப்படி செய்தேன், கையில் இப்படி வைத்தேன், நெற்றில் இப்படி வைத்தேன், அதெல்லாம் ஆண்டவர் அவருடைய அழகை அவள் மேல் வைக்கிறார். What we read in verse 11 and 12 of the different kinds of adornment which I kept on the hands and the neck and on the forehead, it is a beauty which the Lord keeps upon her. இன்றைக்கு நம்ம மத்தியிலே எத்தனையோ சிஸ்டர்ஸ் இன்றைக்கு நகை இல்லாமல்
அவர்கள் எளிமையாக சாதாரணமா இருக்கிறார்கள். உலகம் அவர்களை பரியாசம் செய்கிறது, ஆனால் பரலோகம் அவர்களை அழகாய் பார்க்கிறது. Today among us many sisters, they do not beautify themselves with any of the jewels. They are very simple. The world might be mocking at us, but the heavenly kingdom will be attracted and it will be admiring them. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? But unfortunately, what did the people of Israel do? இந்த தேவன் அவர்களுக்கு கொடுத்ததான அந்த ஆவிக்குரிய அலங்காரத்தை கழற்றி விட்டு, Removing the spiritual beauty which the Lord gave to them, அவர்கள் வேற தேவர்களை அட்ராக்ட் பண்ணும்படியாக முயற்சி செய்கிறார்கள். they started trying to attract strange gods. எரேமியா 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read Jeremiah chapter 2 and verse 33. நேசத்தை தேடும்படிக்கு நீ உன் வழிகளை நயப்படுத்துகிறது என்ன? நேசத்தை தேடும்படிக்கு, நான் தான் உன்னை நேசிக்கிறேன், என்னை விட்டுட்டு அயல்நாடு தேவர்களுடைய நேசத்தை தேடும்படிக்கு உன் வழிகளை நயப்படுத்துவது என்ன? Why have you changed your ways? It is me who have done everything to attract towards me, but why are you seeking after strange gods? சிலர் வந்து மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணும்போது அந்த ஹேர் கட்டை ஒரு விதமா வெட்டுவாங்க, ஒரு விதமான Dress பண்ணுவாங்க, நடையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது போல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அயல்நாடு தேவர்களை ஈர்க்கும்படியா இவர்களுடைய வழிகளை நயப்படுத்துகிறார். trimming your ways. Like some people, in order to attract somebody's attention, they will change the kind of dressing, they'll change their haircut, the way they walk, everything will change. Similarly, in order to attract strange gods, the people of Israel started trimming their ways differently. ஒரு குறிப்பிட்ட ஆவியை தன் பக்கமாய் ஈர்த்து தன்னுடைய வேலையை செய்யும்படிய ஒரு மந்திரவாதிக்கு அந்த ஆவிக்கு என்ன பலி செலுத்தினால் அந்த ஆவிக்கு பிடிக்கும் என்று தெரியும். A magician knows what he should do or perform or a sacrifice in order to attract a particular spirit in order for him to get his work done. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதே போல தாங்கள் யெகோவா தேவனை பிரியப்படுத்துவதை விட்டுவிட்டு இந்த பாகாலும் மற்ற தேவர்களை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று புதிய புதிய அந்த நாட்டுப்புற மார்க்கத்தை பற்றிய புதிய புதிய கண்டுபிடிப்புகளை இவர்கள் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். Instead of doing everything in order to adorn themselves and attract the Jehovah God, these people of Israel started learning different things and some kinds of paganism, and they started attracting strange gods. Not only attracting strange gods, they started teaching this to others. 106ஆம் சங்கீதத்தில் அந்த புதிய கண்டுபிடிப்புகள் 39வது வசனத்தில் வாசிக்கலாம். And you can read it in Psalms 106 verse 39, all their strange inventions. அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். இங்கிலீஷ்ல இன்வென்ஷன்ஸ், தாங்கள் கண்டுபிடிச்ச அந்த புதிய ஒரு சிலையை எப்படி புதிதாய் அவர்கள் வடிவமைக்கலாம், எப்படி இப்படி ஒரு பலிபீடத்தை கட்டலாம், அந்த தேவர்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும், இப்படி எல்லாம் கண்டுபிடித்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க அந்த மறுபடியும் எரேமியா 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இவர்கள் தங்களுடைய வழிகளை நயப்படுத்தினது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். And where it is mentioned in verse 39 of 106, where they started inventing their own inventions of how to make a statue and how to decorate that, how can we adorn, what kind of sacrifice we can offer to them. They started doing this, and again according to Jeremiah chapter 2 verse 33, not only trimming their ways for strange god, they started teaching others how to attract these gods. சாலோமோனே, உன்னுடைய அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்ததின்படியே நீ செய், அது உனக்கு அலங்காரமா இருக்கும். King Solomon, what your mother and father has taught you, just follow them, they are an ornament to your head. ஆனால் சாலோமோன் அவருடைய மனைவிகள் அவர்களுடைய தேவர்களை பின்பற்றினது போல இவர் அவர்களுடைய தேவனை பின்பற்றி தன் அலங்காரத்தை இழந்து அவர்களை பிரியப்படுத்த தன் வழிகளை நயப்படுத்த ஆரம்பித்தார். But King Solomon, instead of following his parents' commandments, he started listening to his wives, and he changed his ways, he trimmed his ways in order to follow strange gods, and he lost all his adornment. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. நாம் நம்மை பார்த்து ஒரு கேள்வியை கேட்போம். Let's ask a question to ourselves. யாரை அட்ராக்ட் பண்ண பார்க்கிறோம்? Of whom we are trying to attract?
சில மனுஷர்களையா, Is it some few men ஒரு சமுதாயத்தையா, or a society, உலகத்தையா, or is it the world, இந்த சொந்தக்காரரையா? or our own relatives? அவர்களை பிரியப்படுத்த ஆண்டவருடைய சட்டங்களை விற்று போட்டு அவர் தந்த நகைகளை கழற்றி விட்டு நாம் உலகத்தாரை போல நம்முடைய வழிகளை நயப்படுத்துகிறோமா? In order to attract them, are we selling the truth, removing all the adornment which spiritually the Lord has given us, following this world? Are we trying to go away from the Lord? அப்படி சொந்தக்காரரையும் ஃப்ரெண்ட்ஸையும் உலகத்தையும் பிரியப்படுத்தி ஆண்டவரை அழ வைக்க வேண்டுமா? Do you want to please your relatives and other people in this world and give them pleasure but cause pain to your Lord and make him cry? இந்த முழு உலகம் பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிக்கும் போது நாம் அதற்கு பின்னாடி வாளை ஆட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறோமே. The whole world is drowning in sin and it's for condemnation. We are also wagging our tail, forgetting our God and in a competition following the world. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு காதல் அனுபவமா இருக்கிறதா? Is my Christian life a divine romance? என்னுடைய உள்ளம் ஆண்டவருக்காக பொங்குகிறதா? Is my heart bubbling for my Lord? என்னுடைய ஜெப வாழ்க்கை உழுது ஆண்டவரை தேடுகிற அனுபவமா இருக்கிறதா? Is my prayer life a plowing experience, breaking forth and admiring my God? புலம்பி ஆண்டவர் மேல் குற்றம் சாட்டி அவரை குற்றப்படுத்தி வாழ்க்கையை கெடுத்து விட்டோம். Lamenting, murmuring, always accusing our God, and we have spoiled our life. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை செய்வோமாக. Today let's make a decision. நம்முடைய பெரிய பிரச்சனை அன்பு பிரச்சனை தான். A big problem is the problem of love. அவரை நேசிக்கும்படி நம்முடைய உள்ளத்தை ஒப்புக்கொடுப்போமாக. Let's give a heart to love him. அவர் நம்முடைய உள்ளத்தை அவருடைய அன்புக்காக ஏங்குகிறார். And he is earning for our love. கல்வாரியில் தொங்கிக் கொண்டு நம்மை ஈர்க்க பார்க்கிறார். Hanging on the cross of Calvary, he want to attract us. ஆனா சீக்கிரமா அவரை மறந்து விடுகிறோம். But we very soon forget him. சீக்கிரமா அந்த காட்சியை விட்டு வேற ஒன்றை தேடிக் கொண்டிருக்கிறோம். Very soon we are deviating our attention from that scene. உலகத்தில் யாராலும் பார்க்க முடியாத உலகத்தில் சிறந்த அழகு இந்த ஹாலுக்குள் இருக்கிறது. அதை பார்க்க கூடியவர்கள் பாக்கியவான்கள். There is a greatest beauty which is found inside this hall, which cannot be comprehended through the eyes of the people of the world, but those who can see that, they are blessed. அதை ஒரு நொடி பார்த்தால் போதும், மற்ற ஒன்றையும் விரும்ப மாட்டோம். If you can behold that for just 1 second, you will not be attracted to anything else. ஒரு நாள் ஒரு சகோதரன் பயங்கர பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில, நைட் 2 மணிக்கு அவருக்கு தூக்கம் இல்லை, திடீரென்று யாரோ அவருடைய பேரை கூப்பிட்டாராம். எழும்பி உட்கார்ந்தாராம், யாருமே இல்லை. ஆனால் அவர் சொன்னார், அந்த குரலை நான் கேட்ட போது அன்றைக்கு என்னுடைய மனதையும் இருதயத்தையும் அழுத்தின எல்லா பாரங்களும் போய்விட்டது. அப்பொழுது அதை சொன்ன போது நான் யோசித்தேன், அப்படி அந்த நேசருடைய குரல் அவ்வளவு பாரத்தை மாற்றக்கூடிய அழகான குரலா இருக்கும் என்றால் அவருடைய முகம் எவ்வளவு அழகா இருக்கும். கொஞ்சம் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு அவருடைய அழகை பார்க்க முடியும் என்றால் எவ்வளவு நலமா இருக்கும். நம்முடைய பிரச்சனையாக இருக்காது. எனக்கு ஒரே ஒரு நாட்டம், ஒன்றே நான் தேடுகிறேன், ஒன்றே நான் விரும்புகிறேன், என் இயேசுவை அடைய வேண்டும், என் இயேசுவை பார்க்க வேண்டும், என் இயேசுவை நேசிக்க வேண்டும். அவருடைய மனவாட்டியா மாறுமுடியா எல்லாவற்றையும் குப்பையாக நஷ்டமாக விட்டு விடுவோமாக. இயேசு நமக்கு போதும். கர்த்தர் உதவி செய்வாராம். இந்த மண்ணில் யாருண்டு தன்னிகரா, வெண்மையும் சிவப்பும் நேசர்தானே. மண்ணில் யாருண்டு தன்னிகரா, என்னெல்லாம் ஆண்டருள் எண்ணி சரிவரே, கண் கொள்ளாம் ஆட்சிமை யுற்றவரே. என்னெல்லாம் ஆண்டருள் எண்ணி சரிவரே, கண் கொள்ளாம் ஆட்சிமை யுற்றவரே. இந்த நிசரிச எனக்குடையவரே, சொந்தமானவருக்கே பொன்புவீரே. இந்த நிசரிச எனக்குடையவரே,
இயேசு எனக்குடையவரே சொந்தம் நானவருக்கே வாழ்த்துவேனே இந்த இயேசு எனக்குடையவரே சொந்தம் நானவருக்கே வாழ்த்துவேனே இன்பங்களின் ஊற்று உண்டவரிலே அன்புடனே ஏற்றி அணைப்பவரே இன்பங்களின் ஊற்று உண்டவரிலே அன்புடனே ஏற்றி அணைப்பவரே. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, hallelujah, hallelujah, hallelujah. Amen. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட பேசினதான அவருடைய வார்த்தைகளுக்காக நாம் நன்றியோடு கூட அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தர் நம்மை நேசிக்கிறது நிமித்தமாக ஆண்டவர் எவ்விதமாக நம்மை நடத்துகிறார் என்று சில காரியங்களை குறித்து கர்த்தர் ஆரம்பத்தில் நமக்கு உணர்த்தி தந்தார். அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய சிட்சையானது அவருடைய அன்பின் பிரதிபலிப்பாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒன்று கூட உணர்த்தி தந்தார். நாம் உலகத்தாரோடு கூட நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு நாம் தப்புவிக்கப்படும்படியாய் நம்மில் அன்பு கூறுகிற ஆண்டவர் நம்மை உணர்த்துவிக்கும்படியாய் திசை மாறி வழி தவறி சென்றாலும் கூட திரும்பவும் நம்மை சீர்படுத்தும்படியாய் அவர் நம்மை சிட்சிக்கிறது உண்டு. அது அவருடைய அன்பின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. அதற்காக நாம் அவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise. மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் என்கிற வசனத்தின் மூலமாக கூட கர்த்தர் நமக்கு உணர்த்தி பேசினார். அவர் நம்மை நேசிக்கிறார், ஆனால் சில சமயங்கள் அமர்ந்திருப்பார், அமைதியாக இருப்பார். அதுவும் கூட அவருடைய அன்பாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் நம்முடைய விசுவாசத்தில் ஒன்று கூட வளரும்படியாய், பலப்படுத்தப்படும்படியாய், நிலை நிறுத்தப்படும்படியாக அவர் சில சமயங்கள் அமைதியாக காணப்படுகிறது உண்டு. அது கர்த்தர் நம்மை கைவிட்டார், நம்மை வெறுத்து விட்டார் என்பதல்ல அதனுடைய அர்த்தம். தம்முடைய அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருக்கிறதின் நோக்கம், அமைதியாக இருக்கிறதின் நோக்கம், நம்முடைய விசுவாசத்தில் நாம் ஒன்று கூட கட்டி எழுப்பப்படும்படியாய், ஒன்று கூட கர்த்தரை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளும்படியாக, அதற்காக நாம் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. மாத்திரமல்ல, நாம் அவரிடத்தில் ஒரே சிந்தையாக அவரையே நோக்கி நாம் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏக சிந்தை, நம்முடைய ஆண்டவரை குறித்தே சிந்தை, ஜீசஸ் ஒன்லி, அப்படியாக நாம் காணப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி கூட கர்த்தர் நமக்கு உணர்த்தி தந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு காரியத்தை நான் நினைவு கூறுகிறேன். நம்முடைய டெபுட்டி சீஃப் பாஸ்டர் எஸ்பி அனஸ்ட் அவர்கள் ஒருமுறை அவரை பார்க்க முடியாது. பாஸ்டர் கேஜி ஜார்ஜ் அவர் அப்போ அண்ணா நகரில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார், பார்க்கும்படியாக வந்திருந்தார். பொதுவாக டெய்லி வந்துடுவார், அன்றைக்கு வந்திருந்தார். நான் வெளியே வராண்டாவில் நின்று கொண்டிருந்தேன். என்னை பார்த்து மிகவும் சந்தோஷத்தோடு பேசியவர் ஒரு புஸ்தகத்தை கையில் வைத்திருந்தார். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் என்கிற ஒரு புஸ்தகம். அதை எழுதியிருந்தவர் அதில் இப்படியாக சொல்லியிருந்தார்: நான் ஒவ்வொரு நாளும்
காலையில் எழும்பினவுடனே குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், காலை வந்தனம் பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லிதான் நான் விழிப்பேன். அப்படியாக ஒரு மனுஷனோடு கூட எப்படி நம்ம ஐக்கியமாக இருக்கோம், வீட்டில் நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி குட் நைட் சொல்லிவிட்டு போகலாம், காலைல பார்க்கும்போது குட் மார்னிங் சொல்லலாம். அதுபோல ஒரு ஆழ்தத்துவமாக ஆவியானவர் என்னோடு கூட பழகுகிறான் என்பதாக அந்த புத்தகத்தை எழுதின தேவனுடைய மனுஷன் அந்த மாதிரி எழுதியிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதை கையில் வைத்திருந்தார். அவர் பாஸ்டர் நம்ம டெப்டி சீஃப் பாஸ்டர் எஸ்பி அனஸ்ட் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். நாங்கள் 2 பேரும் அவர்கிட்ட போய் நின்றோம். அப்போ என்னங்கிற கேள்விக்குறியோடு கூட எங்களை பார்த்தார். அப்போ உடனே பாஸ்டர் கேஜி ஜார்ஜ் சொன்னாங்க, பாஸ்டர் இந்த புஸ்தகத்தில் இந்த ஆத்தர் தேவனுடைய மனுஷன் இப்படி எழுதியிருக்கிறாரு, காலையில் எழுந்திருக்கும் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுவாராம், காலை வந்தனம் பரிசுத்த ஆவியானவர் என்று. பாஸ்டர் நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா டெய்லி அப்படின்னு கேட்டார். ஏன்னா பாஸ்டர் எஸ்பிஎன்எஸ் பாஸ்டர் அவர்களுடைய விசேஷிக்கப்பட்ட அவர் ஒரு தேவனுடைய மனுஷன். எப்பொழுது பார்த்தாலும் ஜபம் இல்லாட்டா வேதத்தை வாசி, அவர் பேசுகிற காரியங்கள் எல்லாம் ஆவிக்குரிய காரியங்களாகத்தான் இருக்கும். எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகத்தான் இருக்கும். ஒரு சின்ன பையனை பார்த்தா கூட அவன்கிட்ட காஸ்பலை தான் பேசுவார், ரட்சிப்பு குறித்து பேசுவார். கடற்கரையில் சில சமயம் ஜெபிக்கும்படியாக போவோம். ஒரு 7-8 மணிக்கு போல போவோம். அங்கே ஒரு தனிமையான இடத்துல பெட்ஷீட்டை விரித்து அங்கே ஜெயிப்பிருக்காருன்னா பாஸ்டர் போகிற நாங்கள் வண்டி ஓட்டி கொண்டு வந்த சகோதரன் ஹாரிஸ் இப்படி எல்லாம் உட்காந்துருப்போம். அப்போ ஜெபிக்கும்போது இந்த முறுக்கு விற்கிற பையங்க என்ன செய்வாங்க, வந்து மெரினா பீச்சில் வந்து முறுக்கும்பாங்க. பாஸ்டர் சொல்வார், உடனே நாங்கள் ஜெபிச்சுக்கணும், கண்ணை திறந்தப்பா, சரி தம்பி உன்கிட்ட முறுக்கு வாங்குறோம், அந்த முறுக்கு எல்லாவற்றையும் விற்க உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி பார்ப்பான். இதில் ஏதோ பாதி விற்கலாம், ஒரு மணி நேரத்தில் விற்கலாம், அது பேர் இருட்டின்னு நான் போயிடுவேன் அப்படிமா. சரி முழுவதையும் நாங்கள் வாங்கி கொள்கிறோம், நீ உட்கார்ந்து ஒரு மணி நேரம் எங்களோட உட்கார்ந்துருப்பியா, இந்த முறுக்கை விற்கும்படியே சுற்றி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களோட உட்கார்ந்துருப்பியா. உடனே அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். உடனே சரின்னு தலையை வச்சிருப்பான், அவன் முறுக்கு வச்சிருப்பான், சுண்டல் வச்சிருப்பான், எல்லாத்தையும் கொடுத்து எப்படியாவது இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல வியாபாரம் தரணும். சரின்னு சொல்லி பாஸ்டர் என்ன செய்வார், எங்களை ஒவ்வொருத்தரையா அந்த பையன்கிட்ட சாட்சி சொல்லுவார். ஹாரிஸு, நான், பிற்பாடு பாஸ்டர் எஸ்பிஎன்எஸ் அவரும் சாட்சி சொல்லுவார், தன் மிலிட்ரியில் இருந்தது, தான் இப்படி ரட்சிக்கப்பட்டது எல்லாத்தையும் சொல்லுவான். அந்த பையன் அப்படியே கேட்டு, ஏன்னா 1 மணி நேரம் உட்காந்து கேட்டுருந்து எல்லாத்தையும் இவங்க வாங்கிக்கிடுவாங்க அப்படிங்கிறதுனால கேட்டுக்கொண்டு இருப்பான். பாஸ்டருக்கு எப்படியாவது அது சின்ன வயசு ஏதோ தேவனுடைய வசனத்தை அவங்களுடைய இருதயத்தில் போட்டணும், அது முளைக்க வேண்டிய நேரம் முளைச்சிரும் அப்படிங்கிறதுனால ஆத்துமாக்களுக்கு மிகவும் கருத்தோடு கூட இருப்பார் அவர். கடைசி அது எல்லாம் நாங்கள் சாட்சி சொல்லிப்படுத்து பாஸ்டர் அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டு பிற்பாடு அந்த முறுக்கு எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, விலைக்கு வாங்கி சொல்ல போனால் கூட அதிகமாக தான் பாஸ்டர் காசு கொடுப்பார். ஆண்டு போயிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி ஒரு எப்பொழுதும் கர்த்தருடைய காரியங்களுக்கு மிகவும் அவருக்கு வயசு 62 வயசு போல இருந்தாலும் இன்னும் அந்த ஒரு வாலிபனை போல் அந்த மாதிரி இருப்பார். ஆத்துமாக்களுக்கு ஒரு தாகம், ஜபம், இரவெல்லாம் தூங்க மாட்டார். காலையில் பொதுவாக 4 மணிக்கு தான் அவர் தூங்குவார், 4-4:30. இரவெல்லாம் ஜெபிச்சே பழகிட்டாங்க அவங்க, இரவு நேரங்கள் முழுவதும் ஜெபிச்சு பழகிட்டாங்க. கர்த்தருடைய எனக்கு அதனால நானும் பாஸ்டர் இதை கேட்ட உடனே பாஸ்டர் ஆமாம் நானும் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனோட நானும் பாஸ்டர் ஜார்ஜரும் பாஸ்டர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு நின்று கொண்டு இருக்கிறோம். அப்போ பாஸ்டர் சொன்னார், ஒரு நிமிஷம், இல்லை நான் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்னு நான் சொன்னதில்லை அப்படின்னார். எங்களுக்கு ஒரே ஷாக்காக போச்சு. என்னடா இது, பாஸ்டர் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்ல மாட்டாராமே, மனசு ரொம்ப துக்கமாக போச்சு. பாஸ்டர் அப்படின்னு சொன்னார், ஏனென்றா நான் அவருக்கு குட் நைட் சொன்னதே இல்லை அப்படின்னாரு. குட் நைட் சொன்னா தானே குட் மார்னிங் சொல்லணும், குட் நைட்டே சொல்றது இல்லை. அதாவது ஆவியானவர்கள் விட்டு பிரிகிறதே இல்லை, அதனால குட் நைட் சொன்னதில்லை, அதனால குட் மார்னிங் சொல்ல வேண்டிய அவசியம் வந்ததில்லை. பாசிட்டிவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலை. பாசிட்டிவ் ரொம்ப அமைதியாக தாழ்மையாக சொன்னார், நான் அவருக்கு குட் நைட் சொன்னதில்லை அப்படின்னார். எனக்கு நான் இந்த ரோமன் அப்படியே புல்லரிச்சிருச்சு. என்னடா இது, அப்படியே நாங்கள் 2 பேருமே முழங்கால் போட்டுட்டோம். பாஸ்டர் நாங்களும் குட் மார்னிங் சொல்லக்கூடாது, ஏன்னா குட் நைட் சொன்னா தானே குட் மார்னிங், எப்பொழுதும் அவர் கூட இருக்கணும். அதான் ஏக சிந்தை, ஜீசஸ் ஒன்லி.
அவருடைய மனவாட்டியாகிற நாமும் கூட அவரை குறித்தே சிந்தையுடையவர்களாய், தேவனுடைய மனுஷர்கள் நம்முடைய பரிசுத்தவான்கள் யாவரும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்திருக்கிறார்களே, நமக்கும் கூட அப்படியாக எப்பொழுதும் அவரே நோக்கி பார்க்கத்தக்கதாக நம்முடைய சிந்தை முழுவதும் அவரே நிரப்பப்பட்டதாய் காணப்பட கர்த்தர் ஒன்று கூட நமக்கு இந்த நாட்களில் கிருபை செய்யும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அவர் எப்படி நம்மை அட்ராக்ட் பண்றாருன்னு, அவர் நம்மளை அட்ராக்ட் பண்ணணும், நாமும் அவரை எப்படி அட்ராக்ட் பண்ண வேண்டும் என்று, கவர்ந்து இழுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை எப்படி கவர்ந்து இழுக்கிறார் என்று நமக்கு போதிக்கப்பட்டது தம்முடைய கல்வாரி சிலுவையின் மூலமாக. நமக்காக மரித்தாரே, வானத்துக்கு பூமிக்கு நடுவாக 3 ஆணிகளிலே தொங்கிக் கொண்டிருந்தாரே, தம்முடைய பரிசுத்த ரத்தம் முழுவதை நமக்காக சிந்தி தன்னுடைய அன்பை நிரூபித்தாரே, பாவத்தின் சாபங்கள் எல்லாவற்றிலும் நம்மை மீட்டெடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாரே, அந்த அன்புதானே நம்மை கவர்ந்து இழுக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. நாம் எப்படி அவரை கவர்ந்து இழுக்கணும்? அவருக்கு விரும்பாத காரியங்கள் எல்லாத்தையும் பிரதிஷ்டை பண்ணணும், அதை விட்டு விலகணும். ஆண்டவருக்கு எதெல்லாம் அழகுள்ளது என்று சொல்லி பல காரியங்கள் எசேக்கியேல்ல மற்றும் பல காரியங்கள் அதில் சொல்லப்பட்டது. கர்த்தர் தாமே அந்த அந்த சாந்தம் அமைதியிலும் உள்ள ஆவி, பிரதிஷ்டை பண்ண வேண்டிய காரியங்கள் பிரதிஷ்டை பண்ணுறது, இப்படிப்பட்ட கர்த்தர் விரும்புகிற காரியங்களை நாம் செய்து அவருடைய கண்களுக்கு நாம் மிகவும் அழகுள்ளவர்களாக காணப்பட அவரை கவர்ந்து இழுக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தர் தாமே தம்முடைய வசனங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய மத்தியில போதிக்க தேவையான கிருபையும் பலனையும் கர்த்தர் தம்முடைய மகனுக்கு கர்த்தர் தந்திருந்தபடினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. கேட்டது மாத்திரமல்ல, அதன்படி நாம் ஜீவிக்க வேண்டும். கேட்ட தேவனுடைய வசனங்கள் நம்மை நியாயந்தீர்த்து விடக்கூடாது. அதற்காக அதன்படி ஜீவிக்க கர்த்தர் தம்முடைய அளவில்லாத அபிஷேகத்தின் கிருபைகளை நமக்கு பகிர்ந்து தரும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise. குமாரனாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise. பரிசுத்தாவியாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. திரியேக தேவனுக்கு எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் தந்து நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே, எங்களை தாழ்த்துறோம், கிருபையுள்ள கர்த்தர் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான வேத பாடங்கள் கிருபையா எங்கள் தந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த 2 நாள் கூட்டங்களை நீர் பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. நீர்கள் ஆண்டவரே 6 நீர்களை முத்தம் செய்தீர் ஆண்டவரே. இந்த தயவு அந்த அன்பு ஆண்டவரே எங்கள் மேல் பெரிதா இருக்க நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நேசிக்கிற வண்ணமாக நாங்களும் உண்மை நேசிக்கத்தக்கதாக அந்த நல்ல இறுதி எங்களுக்கு தர வேணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நீர் எங்களுக்கு தந்த எல்லா ஆலோசனைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களுக்கு கேட்கிறதான வசனத்தின்படி ஒரு ஜீவிக்க உதேசியம் ஆண்டவரே. கத்தாவே, நீர் கத்தாவே, நீர் உண்மையாக ஒரு மேய்ப்பனாக நீர் காணப்பட்டீர் ஆண்டவரே. நிர்மலனாய் காணப்பட்டே உண்மையும் கத்தாவி தூய்மை பரிசுத்தமான ஜீவிதம் அந்த அன்பினால் நாங்கள் நிறையப்பட்டவர்களா எங்களுடைய ஜீவிதம் இந்த நாட்களில் காணப்படுறதுக்காக கர்த்தர் உதேசிய வேணும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முடவல்லமையாரோ ஒருத்தரை நிறைக்க வேணும் ஆண்டவரே. கேட்ட வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜீவித்து உணர்வுள்ளா கர்த்தர் சமூகத்தில் காணப்பட குற்றமற்றதான மனசாட்சியோடு காணப்பட கர்த்தர் ஒவ்வொரு தேவனுடைய அன்பினால் தாவி நிறைக்கணும். இந்த 3 நாள் கூட்டத்தை நீ நடத்தி ஆசிரியத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய அன்புக்கு தாவே எங்களுக்கு தாய் நெருக்கி எவ்வளவு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டே. அறிவில்லாத தாய் இந்த அன்பானது எங்களுடைய உள்ளத்திற்கு தற்கரிய செய்வணும் என்று ஜெயிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு சிச்சி எச்சரிக்கிற ஆண்டவரே. இந்த நாட்களில் கிறிஸ்துவின் தாவே மனவாட்டியா நாங்களுக்கு தங்களுடைய கண்களுக்கு தாவி பரிசுத்தமாய் காண ஆண்டவரே. நீர் இந்த நாட்கள் எங்களுக்கு உதேசம் ஆண்டவரே. மனவாட்டின் அழகானு தாவே இந்த நாட்கள் சூரியமை தேட அந்த அழகு ஆண்டவரே நீர் விசாரிக்கிறே. உள்ளான அளவு மறைவான அளவுக்கு ஆண்டவரே இந்த கிறிஸ்துவின் அன்பினால் நிறைவேற்ற கத்தாவே அந்த திவ்ய சுபாவத்தினால் நிறைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்
துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் நிறுகத்தாக கேட்டது இந்த கடைசி நாட்கள் கேட்கிறதான வசனத்தின்படி ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் உதவிச்சும் தேவனுடைய அன்பினால் ஒவ்வொருத்தரையும் நெருக்கியாக வேணும் ஆண்டவரே. தேவ அன்பினால் அவருடைய உள்ளங்களை நிறைக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு தாழ்முடைய அன்பினால் உங்களுடைய மகிமையை நாங்கள் உணரத்தக்கதாக உங்களுடைய வல்லமையை நாங்கள் உணரத்தக்கதாக திறந்த நாட்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் உதவிச்சதாக நன்றியோடு துதிக்கிறோம். வசன வேசன விடமான நீர் ஆசிரியக்கும் பலப்படுத்தும் அந்த தானே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கத்தரை ஆசீர்வதிக்க வேணும். போக்கிலும் வரத்திலும் கத்தரை சமூகம் கூட இருக்க வேணும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து நடக்கிற எல்லா கூட்டங்களையும் கத்தர் பொறுப்பத்தை நடத்தி ஆசீர்வதிக்க வேணும். உங்களுடைய நாமத்தை நீர் மயப்படுத்த ஆண்டவரே. எல்லா கனவும் துதி மகிமை முக்கே செலுத்துறோம். இயேசு நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.